எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற அமரர் கதிரகாமம் பிள்ளை அவர்களுடைய ஆத்மாவை நினைந்து என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சபையிலே விட்டிருக்கிற அந்தன சிவாச்சாரியார்களுடைய திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். மங்கள விளக்கேற்றியும் தலைமையுரையாற்றியும் அமர்ந்திருக்கின்ற நான் மதிக்கின்ற பெண்மணிகளுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த பணிவான வணக்கங்கள். சபையில் நிறைந்திருக்கின்ற கற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் என் அன்பு சார்ந்த நன்றியும் வணக்கமும் உரித்தாக. எனக்கு எத்தனையோ பட்டங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தலைவர் அவர்கள் தந்த பட்டம்தான் உண்மையான பட்டம். மற்றவை எல்லாம் எனக்கு அன்பினாலே என்னுடைய தகுதிக்கு மீறி தந்த பட்டங்கள். இந்த குண்டு பையன் என்ற பட்டம் எனக்கு அதில் 2 சந்தோஷம். ஒன்று, அம்மையார் உண்மையை சொல்லுகிறார், இப்போவும் என்ன பையன் என்றிருக்கிறார், அது 2வது சந்தோஷம். பழைய எண்ணங்கள் எல்லாம் மனதிலே இழையோடும்படியாக அவர்கள் பேசிய பேச்சு என் நெஞ்சை உருக்கியதை இந்த சபையோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்னை தெரிந்தவர்கள் அல்லது எங்கள் கம்பன் கழக முயற்சியை தெரிந்தவர்கள் பல பேர். அவர்கள் சொன்னது போல 27 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கியத்துக்குள்ளே இலக்கிய உலகுக்குள்ளே எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் இயல்பாக ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக கால் வைக்க முனைந்த பொழுது எங்களை யாருக்கும் தெரியாது. நான் என் ஒரு சில நண்பர்கள் ஏதோ இரத்தத்தோடோ அல்லது பிறவியோடோ வந்து சேர்ந்துவிட்ட அந்த இலக்கியத்தை பயில வேண்டும், அதை பேசி மகிழ வேண்டும், பேச கேட்டு மகிழ வேண்டும் என்ற விருப்பங்கள் என்னுடைய தாயாரனுடைய ஊராகிய சண்டிலிப்பாயிலே ஒரு இலக்கிய விழாவாக மலர்ந்தது. அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை வந்து கேட்ட செய்தியை அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். வெறும் சின்ன பையன்கள், அவர்கள் சொன்னது போல உண்மையிலேயே பையன்கள் தான். அவர்கள் பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய விரிவுரையாளர் பொறுப்பிலே இருந்தவர்கள். எங்களை நிராகரிக்காமல், அவர்கள் சொன்னது போல என் தாயாருடைய ஊர் ஒழுங்குகளுக்குள்ளாலே தான் வர வேண்டும், எங்களை நிராகரிக்காமல் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப வந்து எங்களை வாழ்த்தி பேசி உற்சாகப்படுத்திய அந்த தாய்மை உணர்வை இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிற தளத்திலே இருந்து கொண்டு நன்றி உணர்ச்சியோடு நான் உங்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இத்தகைய பெரியவர்கள் கைப்பிடித்து வளர்த்து விட்டதாலே தான் நாங்கள் வளர முடிந்தது. எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பேறு என்னவென்றால், நல்ல ஆசிரியர்கள் எனக்கு வாய்த்தார்கள், நல்ல பெற்றோர் வாய்த்தார்கள், நல்ல சகோதரர்கள் வாய்த்தார்கள், நல்ல மாணவர்கள் வாய்த்தார்கள். உண்மையான அன்பு கொண்டவர்கள் பல பேர் தந்த ஊக்கம்தான் இன்றைக்கு கம்பன் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு வளர்ந்து நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அத்தகைய நல்லவர் உள்ளங்களுடைய வாழ்த்துத்தான். அந்த வாழ்த்தை இந்த உடம்பிலே உயிரிருக்கும் வரைக்கும் நினைத்திருப்பேன் என்ற அந்த நன்றி உணர்ச்சியை மட்டும் அம்மையார் முன்னிலையில் சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோலவே நான் ரொம்ப மதிக்கிற ஒரு அதிபர் இன்றைக்கு மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியினுடைய அதிபர் என்றால் இன்றைக்கு கொழும்பிலே அது ஒரு மிகப்பெரிய பதவி. அந்த பதவிக்குரிய எந்த விதமான அல்லது அந்த பதவியாலே வரக்கூடியதாகிய எந்த விதமான மிடுக்கும் காட்டாமல் மிகச் சாதாரண ஒரு பெண்மணி போல அன்பினாலே அனைவரையும் அணைத்து கொண்டு செல்லுகிற அந்த பெருந்தன்மை, சாந்தம் அவருடைய தோற்றம் காணுகிற பொழுதெல்லாம் வணங்கச் சொல்லும். அத்தகைய நல்ல 2 பெண்மணிகளுக்கு மத்தியிலே இருந்து இன்றைக்கு ராமாயணம் சொல்லுகிற பேற்றை உருவாக்கி தந்தவர்களுக்கு என்னுடைய நன்றி. ராமகாதையிலே
இன்றைக்கு ஒருவனை தந்திடுதி என்பது தலைப்பு. நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், இராமாயணத்தினுடைய பாலகாண்டம் பகுதி மட்டும்தான் இங்கே இந்த 7 நாட்களிலும் சொல்லப்போகிறேன். அதையே முழுமையாக சொல்லுதல் முடியாது, சிரமமான காரியம்தான். இராமாயணத்தை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சில பேர் அபிப்பிராயங்கள் சொல்கிறார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பல விஷயங்களையும் சொல்கிறீர்கள் என்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே நான் இராமாயணத்தை ஒரு வாழ்க்கை நூலாகத்தான் நினைத்திருக்கிறேன். வெறும் புத்திக்கு, படிப்புக்கு அல்லது எங்கள் வித்தை காட்டுவதற்குரிய ஒரு களமாக நான் என்றைக்கும் நினைத்ததில்லை. ராமன் எனக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அப்படித்தான் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சில பேர் ஏதோ பாடத்துக்காக படித்துவிட்டு அதை மனனம் பண்ணி மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டு தாங்கள் மறந்து போகிறார்கள். ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தாமடங்கா பேதையுள் பேதையார் இல் என்றான் திருவள்ளுவன். ரொம்ப நன்றாக படித்திருப்பார்கள், அதை உணர்ந்தும் இருப்பார்கள், அதை பிறருக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். ஆனால் தன் மனதிலே கல்வியாலே வருகிற அடக்கம் அவர்களுக்கு வராது. ஓதி உணர்ந்தும் பிறர்க்குரைத்தும் தான் அடங்கா பேதையுள் பேதையார் இல். முதல் கல்வி தன்னை அடக்க வேண்டும். அப்படி அடக்குவதற்கு வழி செய்த ஒரு நூலாகத்தான் இராமாயணத்தை நான் நினைக்கிறேன். அதனாலே இராமாயணம் சொல்லுகிற பொழுது நான் யாழ்ப்பாணத்திலும் சரி இங்கும் சரி வாழ்க்கை அறங்களையும் அதோடு சேர்ந்து படித்து கொண்டு போக வேண்டும். ஒரு இலக்கிய மேடை, இலக்கிய சபை என்றால் தனியே இலக்கியமாக இராமாயணத்தை சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை அனுபவங்களோடு சேர்ந்து சொல்வதிலே இருக்கிற அந்த சந்தோஷத்தை நினைந்து கொண்டுதான் இராமாயணத்தை ஒரு 7 நாட்களுக்குள்ளே ஒரு காண்டம் மட்டும் சொல்வது என்ற எல்லை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன். ராமன் அவதரித்தான் என்ற செய்தியை நேற்று பார்த்தோம். தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனைவியர்கள், கோசலை, கைகேயி, சுமத்திரை. குழந்தை இல்லாமல் கலைக்கோட்டு முனிவனுடைய அருளினாலே புஸ்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறான் தசரதன். அந்த யாகத்தின் பயனாக தாயர் 3 கற்பமுறுகிறார்கள். கோசலை வயிற்றிலே ராமனும், கைகேயி வயிற்றிலே பரதனும், சுமித்திரை வயிற்றிலே லட்சுமண சத்ருக்கர்களும் பிறந்தார்கள் என்ற செய்தியை நேற்று சொன்னேன். நேற்று சொல்கிற பொழுது ஒரு செய்தி தவறாக சொல்லிவிட்டேன் என்பதை கீழே இறங்கியதும் என் மாணவர்கள் நினைப்பூட்டினார்கள். என்ன செய்தி என்றால், பரதன் வெள்ளை நிறமான பிள்ளை என்று சொன்னேன், அவனும் கருப்பு பிள்ளைதான். இப்படி மாணவர்கள் இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்க வேணும். ஏனென்றால் 2 பேர், அந்த 4 பிள்ளைகளில் 2 பேர் கருப்பு பிள்ளைகள், 2 பேர் வெள்ளை பிள்ளைகள். ராமனும் பரதனும் கருப்பு நிறமுடையவர்கள், லட்சுமண சத்துருக்கர்கள் சிவப்பு நிறமுடையவர்கள். அதை மாற்றி சொன்னதை இந்த சபையிலே திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்து திருத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சொல்வது, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. மேடையிலே பேசுகிறவருடைய பேச்சு கேட்டு அதுவே தான் இலக்கியம் என்று சொல்ல போய் நான் பல இடங்களிலே முட்டாளாகி இருக்கிறேன். அப்படி இதை கேட்டவர்கள் நான் சொல்வது சரியாக இருக்கும் என்று நினைத்து தவறாக அதை வேறு இடத்திலே சொல்லக்கூடாது என்பதற்காக அந்த பிழை திருத்தத்தை சொல்ல வேண்டிய கடமை. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். அந்த பிள்ளைகளினுடைய இயல்பிலே இயற்கையான ஒரு தொடர்பு இருந்தது. ராமன் மூத்தவன் கோசலை பிள்ளை, 2வது பரதன் கைகேயி பிள்ளை, சுமித்திரைக்கு 2 பிள்ளைகள், ஒருவன் லட்சுமணன், மற்றவன் சத்ருக்கன். இந்த 4 பிள்ளைகளினுடைய அமைப்பிலே ராமன் எங்கிருக்கிறானோ அங்கு லட்சுமணன் தொடர்ந்து இருக்க தொடங்கினான். அது பிறவியாலே வந்த தொடர்பு. பரதன் எங்கே இருக்கிறானோ அவன் இருக்கிற இடத்திலே சத்ருக்கன் இருப்பான். அந்த பிள்ளைகளுக்குள்ளே அப்படி ஒரு இணைப்பு தானாக உருவாகியது என்கிறார் கம்பன். தறி அடிக்கிற பொழுது ஒரு கட்டை ஓடும். அதெல்லாம் இப்போ எங்கே நாங்கள் பார்த்துருப்போமா? ஊரில் அதெல்லாம் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த தரையில் நெய்வார்கள், இப்படி இழுத்த அடித்தால் ஒரு கட்டை ஓடும், கட்டைக்கு பின்னாலேயே நூல் போகும், அந்த பிரிவு வராது. ராம லட்சுமணரும் பரத சத்துருக்கர்களும் இந்த தரையிலே ஓடுகிற கட்டை போலவும் பா போலவும் அதிலே ஓடுகிற நூல் போலவும் இணைந்து வளரத் தொடங்கினார்கள் என்றான் கம்பன். கல்வி கற்கிற பருவம் வருகிறது. நேற்று நான் சொல்லிவிட்ட இடம், கல்வி கற்கிற பருவம் வருகிறது. இந்த 4 பிள்ளைகளும் வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு அனுப்பி தசரதன் கல்வி கற்பிக்கிறான். இந்த இடத்திலே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று நேற்று சொல்லி இருந்தேன். ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ராமாயணம் வாழ்வுக்குத்தான் என்று சொன்னது இதற்காகத்தான்.
தசரதன் நினைத்திருந்தால் வசிஷ்ட முனிவருக்கு ஒரு தேரை அனுப்பி அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி வீட்டிலேயே வைத்து கூல்ட்ரிங்க் கொடுத்து டியூஷன் கிளாஸ் எடுத்திருக்கலாம். ஏன், அவன் சக்கரவர்த்தி, அத்தனை வசதி இருந்தது, அத்தனை தகுதி உள்ள பிள்ளைகள். வசிஷ்டர் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தா சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? ஆனால் தசரதன் அப்படி செய்யவில்லையே. முனிவருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பி கல்வி கற்க அனுப்புகிறார்கள். ஏனென்றால் கல்வி கற்கிற இடத்திலே பிள்ளைகள் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது நியதி, சட்டம். அப்படி இருக்க பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் உருப்பட வேண்டுமானால் அது ஒன்றுதான் வழி. சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் வசதியை, தகுதியை பிள்ளையினுடைய கல்வி உலகத்துக்குள்ளேயும் காட்ட நினைக்கிறார்கள். அது பெரிய தவறு. அந்த பிள்ளையை கெடுக்கிறதுக்கு வேற ஒருத்தன் வர வேண்டாம், அந்த அம்மா அப்பாவே போதும். தங்க சங்கிலி, என்னென்ன வசதி பண்ணி விட முடியுமோ படித்து பென்ஸ் காரில் கொண்டு போய் இறக்கி விட்டா பிள்ளை படிப்பானா? கல்வி கற்கிற இடத்திலே எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. எல்லாரும் ஒரு இடமா இருக்கணும். ஒரு பிள்ளை நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணமே கல்வி உலகத்திலே வரக்கூடாது. அப்பதான் பிள்ளையிடம் பணிவு இருக்கும். கற்கிற பொழுதே போகங்களை அனுபவிக்க சொல்லிக் கொடுத்தோமானால் போகம் பதிவாகுமே தவிர கல்வி பதிவாகாது. ஏனென்றால் இன்றைக்கெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அதை சொன்னால் குற்றம் அல்லது ரொம்ப பழமைவாதி என்று என்னை சொல்வார்கள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கற்கிற காலத்திலே ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்து மாணவர்கள் பழக வேண்டும். இல்லாதவனுக்கு கல்வி வராது. குரு இல்லா வித்தை பால் என்றால் குருவை போற்ற வேண்டும். குரு எப்படியும் இருக்கட்டும், நீ போற்று. நான் இன்றைய மாணவர்களுக்கு நான் சொல்லுகிறது அதுதான். கேட்டா சொல்லுகிறார்கள், அது உங்க காலத்து வாத்திமார் எல்லாம் மதிக்கத்தக்க வாத்திமார், எங்க காலத்து வாத்திமார் அப்படி இல்லை. அதை பற்றி நீ கவலைப்படாதே. நீ மரியாதை பண்ணு. நீ மரியாதை பண்ணி வணங்கினால் ஆசிரியனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வரும். எங்கள் வித்தகர் ஐயாவிடம் நான் கேட்டேன் ஒரு நாள். நாங்கள் அவர் நானும் எல்லாம் பேசிக்கொள்வோம். அப்படி ஒரு ஆசிரியர் மாணவரை நீங்கள் பார்க்க முடியாது. அது எந்த எல்லைக்கு பேசிக்கொள்வோம் என்றால், ஒரு நாள் வித்தகரிடம் கேட்டேன். நான் அவரை சந்தித்த பொழுது அவருக்கு 85 வயது. ஒரு நாள் ரொம்ப நெருக்கமாகி விட்டோம். நல்ல மாணவர். அவர் எதையும் அறிவுபூர்வமாக தான் சிந்திப்பார். நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு இப்பொழுது காமம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஏனென்றால் நானும் விளையாட்டா கேட்க இல்லை. இந்த சனியன் எப்ப விட்டு துளையும் என்றது எந்த பிரச்சனை. அதை அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவர் என்ன விட 45 வயசு மூத்தவர். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். காமம் என்ற ஒன்று எப்பொழுது நீங்கும் என்ற அந்த சந்தேகம் இருந்ததால், ஐயா உங்களுக்கு காமம் இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்டேன். அப்படி ஆசிரியர் மாணவர்கள் இருந்தோம். அவர் அதை நான் ஏதோ கிண்டல் பண்றதா எடுக்கல, ரொம்ப சிந்தித்தார். சிந்தித்துட்டு எனக்கு பதில் சொன்னார். அந்த மனிதனை நினைத்து இப்ப என் மனம் வணங்குகிறது. அவர் சொன்னார், உடம்பளவில் இல்லை என்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று 85 வயதிலே கேட்கிறேன். அவர் சொன்னார், உடம்பளவிலே எனக்கு இல்லை என்றார். என்ன அர்த்தம்? மனதளவிலே இன்னும் அந்த பாதிப்பு உண்டு என்ற அர்த்தம். இதை சொல்ல துணிவாரா ஒருவர், ஒரு கற்றவர், அப்படிப்பட்ட பெரியவர்? அவரிடம் ஒரு நாள் நான் கேட்டேன். கல்வி சம்பந்தமாகத்தான் அவரோடு பேசினால் பேச முடியும், வேற பேச முடியாது. அப்படி இருந்த கல்வியாளர்கள் இப்ப கல்வியை தவிர மிச்சமெல்லாம் பேசலாம். சிவபாத சுந்தரனார், சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் சுழிபுரத்தில் இருந்தவர் நினைக்கிறேன். எங்கள் ஆசிரியர் வித்தகர் சொல்வார், அவருக்கு மூத்தவர். அவரிடம் போவதானாலாம், அவரிடம் சந்திக்க போவதானால் ஏதாவது அறிவு சம்பந்தமான விஷயங்களை சிந்தித்துக் கொண்டுதான் போக வேண்டுமா. சும்மா போய் இதை எப்படி இந்த மாதிரி என்ன செய்ய போறோம், அரசாங்கம் கவலுமோ, இந்த விழல் கதைகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா இவர் நானும் அவரிஞ்சுதான் அதை கவதமோ இல்லையோடு முடிவு செய்ய போறோம். சும்மா பொழுதுபோக பேசுகிற பேச்செல்லாம் கற்றவர். அந்த காலத்து கற்றவர்களும் அது செல்லவே செல்லாது. வித்தகர் சொல்லுவார், ஒரு முறை தான் போய் அவரை சந்திக்க வேண்டும் என்று உட்கார்ந்தாராம். அவர் இப்படி இருந்து எந்த நேரம் யோசிச்சு கொண்டிருப்பாராம். சைவ பெரியார் சிவபாசுந்தரனார் முன்னுக்கு போய் தான் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிந்து பார்த்து வந்த காரியம் என்னன்னு கேட்டாராம். இல்ல சும்மா வந்து நான் இவர் இந்த வழக்கமா சொல்றது. அதுக்கு பிறகு அவர் ஒரு வார்த்தையும் பேசலையாம். தான் இருந்துட்டு எழும்பி வந்ததுதான். இல்ல சும்மா தானே வந்து நீ இருந்துட்டு போ. எப்படிப்பட்ட கற்றவர்கள் வாழ்ந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். வெறும் பேச்சுகள், புழுகு பேச்சுகள், பொய் பேச்சுகளுக்கு அந்த கற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இடமே இல்லை. அப்படிப்பட்ட வித்தகரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன். அவரிடம் கேட்டேன், ஒரு நல்ல ஆசிரியனாக இருப்பதற்கான தகுதி என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம் என்ற எண்ணம். ஒரு நல்ல ஆசிரியனாக ஒருவன் இருப்பதற்கு அவனுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன பதில், நான் நினைச்சேன் அவர் இப்படி படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும், கொஞ்சம் நீளமா சொல்ல போறார். அவர் சொன்னார்,
ஆசிரியனுக்கு மாணவனிலே அன்பிருக்க வேண்டும், இதுதான் முதல் தகுதி என்றார். எவ்வளவு அனுபவமான வார்த்தை! ஆசிரியனுக்கு மாணவனிலே அன்பிருக்க வேண்டும், இதுதான் ஒரு ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி. சார், அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா படிக்க கிடைக்க மாணவனிலே அன்பிருந்தால் மாணவனை உயர்த்துவதற்காக ஆசிரியன் தன்பாட்டிலே படிப்பான். இது அவர் சொன்ன பதில். உண்மையாக மாணவனிலே அன்பிருந்தால், என் மாணவன் உயர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் ஆசிரியன் ஒவ்வொரு நாளும் படிப்பான். அப்பதானே நான் மாணவனுக்கு கொடுக்க முடியும், மாணவன் படிக்க முடியும் என்ற அந்த உணர்ச்சி. ஆசிரிய மாணவ தொடர்பு என்பது தெய்வ தொடர்புக்கு சமமானது, அதை மறந்து போகாதீர்கள். ஆசிரியர்களும் நினையுங்கள், மாணவர்களும் நினையுங்கள். ஏதோ நமக்கு அரசாங்க சம்பளம் பெறுகிறது, சம்பளம் முடிஞ்சோடனே அந்த டைமுக்கு போய் டைமுக்கு இப்போ அப்படி ஆயிட்டுது பாருங்க. ரெண்டு தொழில் நான் சொல்றேன், தொழில்களில் ரெண்டு தொழில், தொழிலே அல்ல தொண்டு. ஒன்று ஆசிரிய தொழில், அடுத்தது வைத்திய தொழில். இந்த ரெண்டையும் தொழிலா நினைச்சு ஒருத்தன் செய்தான் நரகத்துக்கு போவான். அவன் போகாட்டியும் நான் போக பண்ணுவேன் என்றால் இது தொழில்கள் அல்ல, இவை தொண்டு. அதனாலே தான் பாருங்க, எந்த தொழிலில் இருக்கிறவனும் தொழில் முடிஞ்சு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டான்னு வைங்க, பிறகு அவனுக்கு சல்யூட் பண்ணின பியானே அவனை பார்த்து காணாத மாதிரி போவான். ஆனா ஆசிரியனையும் வைத்தியனையும் எங்கு கண்டாலும் அவனோடு தொடர்பு பட்டவர்கள் எழும்பி நின்று மரியாதை பண்ணுவார்கள். ஏனென்றால் ஆத்மாவை வளர்க்கிறவர்கள், உயிரை பாதுகாக்கிறவர்கள் என்ற அந்த பலம் அவர்களுக்கு உண்டு. அந்த ஆசிரிய மாணவ தொடர்பு என்பது சாதாரண தொடர்பு அல்ல. ஆசிரியனை பணிந்து பணிந்து மாணவர்கள் உயர வேண்டும். அங்கே போய் நான் செல்வன், என் அப்பா பெரிய உத்தியோகம், அவர் எம்பி, இவர் மினிஸ்டர் அல்லது இவர் செக்ரட்டரி என்று நினைச்சு கொண்டு ஒரு மாணவன் இருந்தால் கல்வி கற்க மாட்டான். அங்கே போன உடனே நானும் மற்றைய மாணவர்களிலே ஒருவன் என்ற எண்ணம் வர வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் தசரதன் பிள்ளைகளை அங்கேயே அனுப்பி வச்சுட்டான். இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்ல வேண்டும். என்ன செய்தி என்றால், இதெல்லாம் அன்றாட ராமாயணம். இதனை இவர் என்னென்னமோ சொல்கிறான்னு நினைக்கப்படாது. இதுதான் ராமாயணத்தை விட முக்கியம். ராமாயணம் பிறகு ஒரு நாளைக்கு சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய அதிபர் இருந்தார், மகா பெரிய கல்விமான், பூர்ணம்பிள்ளை என்று அவருக்கு பெயர். அவரை தெரியாதவர்கள் யாழ்ப்பாணத்திலே பழைய ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஹார்ட்லி காலேஜிலையும் சென்ட் ஜோன்ஸ்லையும் பிரின்சிபலாக இருந்தவர். அவருக்கு நான் அவருடைய மாணவன் அல்ல. 81 வயதிலே அவரை நான் ஒரு தரம் சந்தித்திருக்கிறேன். அவரை சந்தித்த பொழுதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பவும் வந்தால் புத்தியில ஒரு துளி ஒரு தடுமாற்றம் இல்லாமல் கல்வி பற்றிய சிந்தனையோடையே இருந்தாரம்மா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கல்வி பற்றிய சிந்தனை. அவர் வேற ஒன்றும் பேச மாட்டார், கல்வி பற்றி தான், எப்படி மாணவர்களை உருவாக்கலாம். அவர் வெள்ளக்கார பாணியில வந்து ஒரு ஆசிரியர், எங்க வித்தகர் தமிழ் பாணியில வந்த ஆசிரியர். ஒரு கேப் போட்டுக்கொண்டு தான் இருப்பார். போன உடனே என் பெயர் கேட்டு எழுதி கொண்டார், பூர்ணம்பிள்ளை. நான் அவரோட ஒரு தொடர்பு, நான் போனது வேற விஷயமா, அதெல்லாம் சொல்லி மெனக்கிட வேண்டாம். துண்டிலே பெயர் எழுதி கொண்டார். அடுத்த தரம் 2ஆம் தரம் நான் சந்திக்கிற பொழுது என்னை பெயர் சொல்லித்தான் கூப்பிட்டார். அப்படிப்பட்ட கல்விமான். அவருக்கு அங்கே என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, மற்ற கல்லூரிகளிலே அதிபர்கள் தங்களுடைய கல்லூரிகளுக்கு மாணவர்கள் தொகை அதிகரிக்க வேண்டும் என்று டிபார்ட்மெண்ட்ல போய் சண்டை பிடிப்பார்கள். பூர்ணம்பிள்ளையினுடைய சிறப்பு, தனக்கு படிகள் கூடி போனாங்க, கொஞ்சம் குறைச்சு விடு டிபார்ட்மெண்ட்ல போய் சண்டை பிடிச்சார். ஏன் என்று கேட்ட பொழுது, என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற ஒவ்வொரு மாணவனையும் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றார். ஒவ்வொருத்தனை பற்றியும் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அதிபர். அவரை சந்தித்தேன். சந்தித்து பேசி கொண்டிருந்த பொழுது எனக்கு அவரை பிடிச்சு போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. பொதுவாக என்ன எல்லாருக்கும் பிடிக்கும், ஏண்டா பிடிக்கத்தக்கதான் நான் நடந்து கொள்ளுவேன். அவர் அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது அவரை சொன்ன எனக்கு ஒரு சொன்ன செய்தி ரொம்ப ரசித்தேன். என்னென்றால், அவருடைய தகப்பனார் ஹார்ட்லி காலேஜ் அதிபராக இருந்தாராம். அவர் படிக்கிற முன்னுக்கு அவர் பரம்பரையான தொழில். அப்படி இருக்கிற பொழுது அவர் எனக்கு சொன்னார், நெல்லியடியில இருந்து தாங்கள் ஹார்ட்லி கல்லூரிக்கு தன்னுடைய தந்தை போவாராம். அப்ப அந்த காலத்துல கார் எல்லாம் கிடையாது, பிரின்சிபல் போறது வில்லு வண்டியில தான் போவாராம். அப்படி வண்டியில போகிற பொழுது தாங்கள் படிக்கிறார், அதே ஹார்ட்லி காலேஜிலேயே தான் படிக்கிறாராம். பூர்ணம்பிள்ளை இதை சொல்றாரு, எனக்கு படிக்கிறாராம். அப்படி படிக்கிற பொழுது காலையிலே வண்டியில ஏறி தந்தையார் புறப்படுகிற பொழுது தாங்கள் பிள்ளைகள் தங்களை வண்டியில ஏற்ற மாட்டாராம். பின்னால தாங்கள் வண்டிலுக்கு பின்னால ஓடி வர ஒண்ணுமா ஹார்ட்லி காலேஜ் பைக். தங்களுக்கும் அது பொல்லாத கோபமா இருக்குது. என்ன அப்பா வண்டி சும்மா போற வண்டியில் என்ன ஏறி உட்கார வச்சா அப்பாவுக்கு ஒரு நட்டமும் இல்லை. நினைச்சு பாருங்க, இந்த மனுஷர்களை நாம கும்பிட வேண்டாமா? எப்படி நாம எங்க தலைமுறையை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. வண்டியில ஏற்ற மாட்டாராம். பின்னால நாங்கள் ஓட விடுமா, களைச்சு வேர்த்து ஓடி போய் மற்ற மாணவர்களும் அப்படின்னு சொல்ல வண்டியிலிருந்து பின்னுக்கு போவார்களாம், போய் சேருவார். ஆனா ஏன் எங்களை ஏத்துறீங்க இல்லைன்னு கேட்க முடியாது. அந்த காலத்துல அப்பா பிள்ளை உறவு அப்படி இருந்தது. இப்ப தூக்கி சாப்பிட்டுருவான். அப்பா ஓட விட்டுட்டு பிள்ளை வண்டியில போவான். பிள்ளையும் கேட்க இல்லை, அப்பாவும் சொல்ல இல்லை. இப்படியே நடந்தது. இவர் படிச்சு இவர் நல்ல கல்விமானாகி இவர் பிரின்சிபலா வந்த பிறகு ஒரு நாள் தந்தையோடு தான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இதை கேட்டாராம். இது எனக்கு பூர்ணம்பிள்ளையே சொன்னது. அவர் இறந்தும் போய்விட்டார்.
கேட்டாராம், அப்பா அந்த நாட்களில் நீங்கள் இப்படி போகிற பொழுது நாங்கள் பின்னாலே ஓடி வருவோம், ஏன் எங்களில் நீங்கள் இரக்கம் கொள்ளவில்லை, எங்களையும் அந்த வண்டியில் ஏற்றி கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் தானே என்று தான் கேட்டாராம். அதற்கு அப்பா சொன்னாராம், நான் அந்த பதிலை ரொம்ப ரசித்தேன், நான் அன்றைக்கு வண்டியில் ஏற்றி இருந்தால் இன்றைக்கு நீ பிரின்சிபல் ஆகி இருக்க மாட்டாய். அவர் சொன்ன பதில். ஏனென்றால் நீ என்னோடு வண்டியிலே வந்து இறங்கி இருந்தால் பிரின்சிபலுக்கு மகனில் நல்ல விருப்பம் என்று மற்ற ஆசிரியர்கள் கணிப்பார்கள். கணித்தால் அப்போ பிள்ளைக்கு பிரின்சிபல்ட பிள்ளைக்கு ஏதாவது துன்பம் செய்தால் பிரின்சிபலுக்கு பிடிக்காது என்று நினைப்பார்கள். நினைத்தால் உன்னை அவர்கள் கண்டிக்க மாட்டார்கள் வகுப்பிலே. இது ஒன்று. உனக்கு ஒரு ஆணவம் வரும், மற்றைய மாணவர்களோட நான் அப்பாவோட போய் இறங்கி உள்ளுக்கு போகிறேன் என்று உனக்கு ஒரு ஆணவம் வரும், நீ மற்ற மாணவர்களையோ ஆசிரியர்களையோ மதிக்க மாட்டாய், இதனால் தான் உன்னை மற்றைய மாணவர்கள் போல ஓடி வர விட்டேன் என்று அந்த தந்தை சொன்னாராம். அந்த தந்தைக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டாமா? அப்படி ஒரு தகப்பன் இருந்தபடியா தான் பாருங்க பூர்ணம் பிள்ளையை. இன்றைக்கு இந்த இடத்திலே நான் அவரிடம் படிக்காதவன், அவர் எப்பேற்பட்ட அதிபர் தெரியுமா? இன்றைக்கு அந்த எண்ணங்களை நினைத்தே பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர். அப்படியானவர்கள் உருவானார்கள் என்றால் அந்த தந்தையர் தான் காரணம். அதை நான் எங்க நினைச்சேன் என்றால், ராமாயணத்திலே தசரதன் இப்படி பிள்ளைகளை அனுப்பி படிப்பிச்சான் என்ற பொழுது எனக்கு அந்த எண்ணம் வந்தது. எவ்வளவு வசதி உள்ளவன், 7 உலகம் ஆண்டவன், தேவர்களுக்கு துணையாக யுத்தத்துக்கு போனவன். அவன் நினைச்சிருந்தா என்னவும் செய்திருக்க முடியும். பிள்ளைகளை அனுப்புகிறான், ஆசிரமத்திலே போய் படிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் அது ஆர் பெத்த பிள்ளை, தசரதன் பெத்த பிள்ளை, கோசல பெத்த பிள்ளை, கையை பெத்த பிள்ளை. விதைக்கிற மண்ணிலிருந்து தானே பாருங்க விளைகிற பயிர் விளையும். கற்பை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி சொல்வான், நிலத்தின் தன்மை பயிர்க்குலதாகுமாம், நீ சத்துண்டும் மடமையும் கொண்டதாய் தலத்தில் மாண்புயர் மக்களை பெறுவது சாலவே அரிதாகுமோர் செய்தியாம், குலத்து மாதற்கு கற்பி இயல்பாகுமாம். பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், நீ விதைக்கிற நீ தாய் தந்தை நீங்கள் தான் அந்த தளம், பிள்ளைகள் வளர்கிற தளம். அந்த தளத்தை சரியாக அமையுங்கள். பிள்ளை பயிர்கள் விருட்சங்களாகி வந்து இந்த சமுதாயத்துக்கு நிழல் கொடுக்கும். இதை உங்கள் மனதிலே பதியுங்கள். ராமாயணத்தை மறந்தாலும் பரவாயில்லை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் எப்படி வளருகிறார்ன்றதுக்கு கம்பன் ஒரு இடம் காட்டுறான் பாருங்க. என்ன பண்றானா, ஒரு நாள் படிப்பு முடிஞ்சது, ராமன் நடந்து வருகிறார், வீதியிலே இப்படி வருகிறார். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். இந்த பிள்ளைகள் என்னவாக இருந்தாலும் அரச பிள்ளைகள், அரசகுமாரர்கள் எப்படி மதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒண்ணுமில்லாத குலப்படிக்காரர்களாகிய மகாராணி பிள்ளைகளை இப்ப வர்ற பாட்டை பாருங்க. இப்படி வளருகிறான் ராமன். அந்த வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகிறது. வித்தைகள் கற்று முடிகிற பருவம் இன்றைய பகுதி. வித்தைகள் கற்று முடிகிற பருவம். அந்த நாட்களிலே இளமையிலேயே கல்வி ஆரம்பிச்சு விடுவார்கள். இப்ப அது கணவருக்கு விளங்குதில்லை. எங்களுடைய மூதாதையர்கள் கடைபிடித்த நெறிகளை பற்றி சிந்திப்பதற்கு கல்விமான்கள் தயாராக இல்லை. 16 வயசு அந்த காலத்தில் ஆண்களுக்கு கல்யாண வயசு, 12 வயது பெண்ணுக்கு கல்யாண வயசு. இப்ப கூட மறியல்ல பிடிச்சு போட்டுருவான். கேட்டா சொல்கிறார்கள், இது சாத்தியமா என்று கேட்கிறார்கள். என்னென்றால் 16 வயதிலே ஒரு ஆடவன் உடலாலும் உளத்தாலும் தகுதி பெற்றிருந்தான். அந்த காலத்திலே அவனுடைய சாப்பாடு, அவனுடைய உணர்வு அவனுக்கு அப்படி இருந்தது. வலிமையாக இருந்தான். வாழ்க்கையை எதிர்கொள்ள தகுதி அவனுக்கு உடம்பிலேயும் இருந்தது, அறிவிலேயும் இருந்தது. அப்ப என்னென்றால் கல்வி இன்றைக்கு போல இருக்கவில்லை. கல்வி கற்கிற பொழுது காலம் எப்படி இருந்தது என்றால், நம்முடைய பாரம்பரியத்திலே கல்வி கற்கிற பொழுது ஆசிரியரிடமே மாணவனை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். இந்த 8 to 8:30, 8:40 கெமிஸ்ட்ரி, 8:40 to 9:40 பிசிக்ஸ் என்று இந்த மணித்தியாலம் வச்சு படித்த காலம் இல்லை. ஆசிரியனுடைய இருந்துடுறது. ஆசிரியனுக்கு சாத்வீகம் எப்ப வேலை செய்கிறதோ மாணவனை கூப்பிட்டு உட்கார்த்தி அவ்வளவும் சொல்லுவான். 50 வகுப்புக்கு சரி அந்த ஒரு வகுப்பு. மாணவன் போய் ஆசிரியனோடு இருக்க வேண்டியதுதான். அவனே சாப்பாடு கொடுப்பான். அப்போ நாள் முழுக்க கல்வி, நாள் முழுக்க கல்வி. அப்ப கணக்கு போட்டு பாருங்க. இப்ப நீங்க 27 வயசு படிக்கிற BA முடிக்கிறீங்களே, 16 வயசுல அவன் அப்ப அவ்வளவும் படிச்சிருவான். படிக்கிற பொழுது வேற சிந்தனை கிடையாது. ஏனென்றால் சூழல், கல்வி சூழல். இப்ப நாங்க பிள்ளைகளை படிக்க விடுறோம். ஆளுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வண்டி போட்டு வச்சு, உள்ள நடிகை எல்லாம் அதுல டான்ஸ் ஆட வச்சு, பிள்ளை படிக்கிறான் இல்லைன்னு கவலைப்படுறோம். எப்படி படிப்பான்? நீ அந்த வயசுல இருந்தா படிச்சிருப்பியா? புத்தகத்தை கையில தூக்கினா நமீதா ஆடுறது தானே கண்ணுல வருகுது. வயசு போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்குது நமீதாவை. கல்வியை நாங்கள் கெடுத்தோம். கல்வி சூழலுக்குள்ளே விடு பிள்ளையை, அப்படித்தான் விட்டிருந்தார்கள். விட்டிருந்தா அவனுக்கு படிப்பு. போகம் பற்றிய விருப்பம் வருவதற்கு முதல் கல்வி படித்து முடித்து விட வேண்டும் என்பது தமிழர்களுடைய சட்டம். ஒரு ஆசிரியனுடைய ஆசிரமம், மாணவர்கள் எல்லாம் இருந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். சாப்பிடுகிற நேரத்திலே ஆசிரியர் மாணவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவார். அந்த திண்ணையில ஆசிரியர், இந்த திண்ணையில மாணவர்கள். பழைய காலத்து கதை சொல்றேன். படிச்சு கொண்டு சாப்பாடு அந்த அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு போடுவா, குருபத்தினி.
எல்லாருக்கும் அன்றைக்கும் வழக்கம் சாப்பாடு போடுபட்டது. குருவுக்கும் சாப்பாடு போட்டு சோறு போட்டு பருப்பு போட்டு நெய் விட வேணும். நெய் விட்டாச்சு. குரு ஒரு பிடி எடுத்து வாயில சாப்பிட்டுட்டார். இந்த பையன்களும் அப்படியே ஒரு பிடி எடுத்து வாயில வச்சார்கள். ஒரு பிடியின் வாயில வச்ச சோத்தை தூண்டு துப்பினான். என்னென்று புரியல. ஆசிரியர் நிமிர்ந்து பார்த்தார். ஆசிரியர் முன்னுக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். துப்பினவனே நிமிர்ந்து பார்த்தார்கள். நிமிர்ந்து பார்த்தோடனே ஆசிரியர் கேட்டா ஏன் துப்பினேன்னு கேட்டார். இல்லை, அம்மா நெய் கிண்ணத்துக்கு பதிலாக வேப்பெண்ணெய் கிண்ணத்தை கொண்டு வந்து விட்டுட்டா போல இருக்குது, கசக்குதுன்றான் இவன். சொன்னதுதான் தாமதம். குரு சொன்னார், அப்படியே இளைய மூடு, எலும்பு, உனக்கண்டையோட படிப்பு முடிஞ்சது போட்டுட்டான். பேச மாட்டான் மாணவன். நடுங்கி போனான். அவன் ஐயோ சும்மா இது கசக்கிறன்னு சொன்னா இப்படி பண்ணிட்டாரே என்று நினைச்சு கொண்டு இலையோட தூக்கி கைகளில் ஆசிரியரும் வந்தார். எல்லாரும் கைகளில் போனோன்னா ஆசிரியர் காலில் போய் விழுந்தான். சுவாமி, நான் சொன்னது பிழையா இருந்தா என்னை மன்னிக்க வேண்டும். உண்மையில கசந்தது அதுதான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்படி தண்டிக்கப்படாது, என் கல்வியை கெடுக்கப்படாதுன்றான். அவன் சொல்ற வாத்தியார் சொன்னார், டேய் உன்னில் எனக்கு ஒரு கோபம் இல்லை, படிக்கிற காலம் முடிஞ்சுது. நீ சொன்னீங்க வேப்பெண்ணெய் விட்டாண்டு, அது உண்மை. அதுல பொய்யில் வேப்பெண்ணை தான் விட்டா. இன்றைக்கு மட்டுமில்லை, நீ படிக்க வந்த நாள் தொடக்கம் வேப்பெண்ணை தான் விடுறா. படிக்க வேணும் என்ற ஆர்வம் இருக்கிறபடியால் புலன்களிலே உனக்கு மனம் செல்லவில்லை. ஏதோ அம்மா சாப்பிட போறா, சாப்பிட்டு அடுத்த பாடத்தை கேட்க வேண்டிய ஆர்வம் இருந்த காரணத்தினாலே உனக்கு அந்த வேப்பெண்ணெய் கசக்க இல்லை. இன்றைக்கு கசக்க ஆரம்பிச்சுட்டது. என்ன அர்த்தம் தெரியுமா? உன் புலன் நுகர்ச்சிக்கு தயாராகி விட்டன. இனி நீ படிச்சா படிப்பு போகாது, போய் கல்யாணத்தை முடி அனுப்பி வச்சுட்டார் வாத்தியார். இதுதான் வருஷனாக பிறந்தவர். வர்ணங்களை 4 வர்ணங்களாக பிரித்தார்கள். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று. இதிலே காவல் நிர்வாக பொறுப்பை ஏற்றவன் சத்திரியன். அவனுக்கு வீரம் தான் முக்கியம். அந்த சத்திரியனாக பிறந்திருந்தான் கௌசிகன் என்கின்ற ஒரு அரசன். அந்த கௌசிகன் நேர்மையாக ஆண்டு கொண்டிருந்தான். நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் வந்தார்கள். மன்னவனே, காட்டிலே மிருகங்கள் அதிகரித்து அந்த மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே புகுந்து எங்களை அழித்து துன்பப்படுத்துகின்றன, எங்கள் பயிர்களை நாசமாக்குகின்றன, அவற்றை வேட்டையாடி நீதான் எங்களை காக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாரும் வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு அபயம் அளித்து நான் அந்த மிருகங்களை அழித்து உங்களை காவல் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் கௌசிகன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். பெரிய கூட்டம். ராசா போனா அப்படித்தான் போக வேண்டும் என்று அந்த காலத்தில் சட்டம். மந்திரி, பிரதானிகள், படை வீரர்கள், லட்சக்கணக்கான படை வீரர்கள் எல்லாருமாக காட்டிலே புகுந்தார்கள். வேட்டை தொடங்கியது. தர்மத்தோடு வேட்டையாடி போனார்கள். கற்பமுற்ற விலங்குகளை, நடக்க முடியாத விலங்குகளை கொல்லாமல் மற்ற விலங்குகளை அழித்துக் கொண்டு காட்டுக்குள்ளே போகிறார்கள். வேட்டை வேகத்திலே நடுக்காட்டுக்கு போய்விட்டார்கள். ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, நடுப்பகல் ஆகிவிட்டது. வேட்கை உற்சாகத்திலே யாருக்கும் இது தெரியவில்லை. நடுக்காட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் களைப்பு தொட்டவுடனே எல்லாரும் ராசா முகத்தை பார்த்தார்கள். பசிக்குது, தண்ணி ஊடாய்க்குது, ஒன்றும் இல்லை, நடுக்காடு. ராசா சொன்னான், சரி இனி எல்லாருமாக இருந்து கூடாரம் அமைத்து உணவுண்டு அதற்கு பிறகு வேட்டையை தொடரலாம். கூடாரம் அமைப்பதனால் தண்ணி இருக்கிற இடம் வேண்டும், அவ்வளவு பேரும் தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது நீர் இருக்கிறதா என்று பார் என்று ஒரு சேவகனிடம் உத்தரவிட்டான். அந்த சேவகன் மரத்தினுடைய உச்சியிலே போய் நின்று பார்த்து, அருகிலே சில ஆச்சிரமங்கள் தெரிகின்றன, அந்த ஆச்சிரமங்கள் இருக்கிறபடியால் அங்கே தண்ணீர் இருக்கும், போகலாம் என்னவா என்றார்கள். லட்சோப லட்ச படைகளையும் கூட்டிக் கொண்டு இந்த கௌசிக மன்னவன் தன்னுடைய மனைவியர்கள், பிள்ளையர்கள், மந்திரிமார்கள் அத்தனை பேரோடும் போகிறான். போய் பார்த்தால் அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஆச்சிரமம் வசிஷ்ட முனிவருடைய ஆச்சிரமம், தசரதனுடைய குலகுருவினுடைய ஆச்சிரமம். அவர் பெரிய பிராமணர், பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர். இந்த ராசா வந்தது கேள்விப்பட்ட உடனே அந்த வசிஷ்ட மாமுனிவர் வெளியில வந்தார். இவன் நேர்மையான அரசன் என்று தெரியும். அவனை ஆசீர்வதித்தார். சுவாமி, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவன் விழுந்து கும்பிட்டான். அவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த உடனே இந்த ராசாவை பார்த்து, ராசா நீ ரொம்ப நேர்மையாக நாட்டை ஆள்கிறாய் என்று அறிந்தேன், மகிழ்ச்சி. இத்தனை பேரும் இன்றைக்கு என் ஆச்சிரமத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இங்கே இருந்து நீங்கள் எல்லாரும் விருந்துண்டுதான் போக வேண்டும் என்று சொன்னார். ராசாவாடு பெரிய சங்கடமா போச்சு. வந்திருக்கிற 1,00,000 பேர் வந்திருக்கிறான். அங்கே இருக்கிறது 2 குடில். முனிவரும் சிஷ்ய பிள்ளையிலும் இருக்கிற 2-3 குடில் தான் இருக்குது. முனிவர் சொல்றார் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். அது ஒரு நாகரிகத்துக்கு சொல்ற பழக்கம். எங்கேயாவது போறோம், ஒரு 10 பேரா போறோம், ஒரு வீட்டுக்கு போறோம், வந்து நீங்க சாப்பிடுங்கன்னா அதுக்கு என்ன இருக்கிறன்னு இருந்துடப்படாது. ஒரு ஆள் 2 பேர் போனா கூட பரவாயில்ல, 10-15 பேரா போய் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்காரன் என்ன செய்யறது? அப்ப நாகரிகமா என்ன சொல்லணும்? இல்ல இல்ல வேணாம், நாங்க சாப்பிட்டு தான் வந்துட்டோம் என்று உள்ளுக்கு பசி இருந்தாலும் அப்படி சொல்லி பழக வேணும். அது இப்ப அந்த பிரச்சனையே இல்லை. வீட்டுக்குள்ள விட்டா தானே சாப்பாடு கேட்கறதுக்கு. அப்போ இந்த ராசாவுக்கு ஒரு குழப்பம். இவர் ஏதோ சம்பிரதாயமா கேட்கிறார் என்று நினைத்து, சுவாமி அப்படி இல்லை, நாங்கள் பெரும் படையோடு வந்திருக்கிறேன், உங்களை சரிசித்ததே எனக்கு பெரிய பாக்கியம், எனக்கு போக விடை தர வேண்டும். அந்த பேச்சுக்கே இடமில்லை. கௌசிகனை இன்றைக்கு இருந்து நீ உண்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று உத்தரவு போட்டு அவர் உள்ளே போய்விட்டார்.
முனிவர் வாக்கை மீற முடியவில்லை. கௌசிகன் பேசாமல் இருக்கிறார்கள். கௌசிகன் படையினர் எல்லாம் சரி இருக்கிறார்கள் என்ற அபிப்பிராயம். அப்போ ஒரு 11:50 ஆயிருக்கும் முனிவர் சொல்ற பொழுது. 11:50 எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சாப்பாடு ஏதாவது வருமாண்டா? அங்கங்க அடுப்பு மூட்டின சாயலும் இல்லை, புகையும் இல்லை. 11:55 ஒன்றும் இல்லை. 11:58 இவங்க நினைச்சாங்க, இது என்னடா இந்த முனிவர் சாப்பிட சொல்லிட்டு போய் தவத்தில் இருந்துட்டாரோ, இனி அடுத்த வருஷம் தான் சாப்பாடு பயமா போச்சு. மீறி போகவும் முடியல. வேற கொஞ்சம் பேர் சொன்னான், அந்த சருகுகளை காத்துகளை குடிக்கும், அதுதான் நமக்கும் தரப்போதாக்கும் நான் இன்னொருத்தன். இது நான் இருந்து கேட்ட விஷயங்கள். அப்போ இப்படி எல்லாரும் சந்தேகப்படுகிறார். 12 மணி நடுப்பகல். முனிவர் கதவை திறந்து கொண்டு வெளியிலே வந்தார். மன்னவனே, எல்லாரும் உணவருந்தலாமா என்று கேட்டார். பசியோடு வேட்டையாடின களை பசி, அவர்கள் தவித்து போய் இருக்கிறார்கள். சுவாமி, உங்கள் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் அரசன். உடனே இந்த வசிட்டம்மா முனிவர் திரும்பி உள்ளே பார்த்தார். மகளே என்று கூப்பிட்டார். காமதேனு பசு ஓடி வந்தது. கபிலை என்றதுக்கு பெயர். காமதேனுவுக்கு மகள் அது. அந்த பசு ஓடி வந்தது. இதை பார்த்த உடனே ராசாவுக்கு ஆச்சரியம். இப்படி பசுவை இது பார்த்ததில்லை. பால்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது, அமிர்தத்தை எடுப்பதாக கடைந்த பொழுது, அந்த பால்கடலில் இருந்து சில பொருட்கள் வந்தன என்று புராணங்கள் சொல்லுகின்றன. சந்திரன் அங்கிருந்தான் வந்தான், மகாலட்சுமி அங்கிருந்தான் வந்தாள், கற்பகத்தரு, காமதேனு, இதெல்லாம் பால்கடலில் இருந்து கிளம்பின ஆக்கள். என்ன விசேஷம் என்று கேட்டால், நினைச்சது அதுக்கு முன்னாலே எதை நினைச்சாலும் கிடைக்கும். அதான் இந்த விசேஷம் காமதேனுவுக்கு. காமதேனு ஓடி வந்தது. தந்தையே அழைத்தீர்களா என்று வசிட்டரை வணங்கியது. முனி அரசரும் அவனுடைய படையுடையினரும் வந்திருக்கிறார்கள், அவ்வளவு பேருக்கு உணவு போட வேண்டும் தாயே என்றார் வசிட்டர். சொன்னதுதான் தாமதம். அந்த காமதேனு பசு என்ன செய்தது? உடனே உடம்பை ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. அந்த பக்கமெல்லாம் கல்யாண மண்டபம். அடுத்த சிலிர்ப்பு சிலிர்த்தது. பல சேடிகள் எல்லாம் அதில் இருந்து தோன்றினார்கள். அத்தனை பேரையும் கொண்டு வந்து பன்னீர் கொடுத்து கை கழுவ வச்சார்கள். தண்ணீர் கொடுத்து கழுவ வச்சாலே பெரிய காரியம். பன்னீர் கொடுத்து கை கழுவு. எல்லாம் விரைச்சு போய் நிற்கிறான். நினைச்சோன மண்டபம், நினைச்சோன அழகழகான தேவ பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்ச ஆளுக்கு ஒரு தங்கத்தட்டு. சும்மா கதை தானே சொல்றேன், வடிவா சொல்லுவோமே. சாப்பாடு கொண்டாச்சு. ஒரே ஒரு சட்டி தான் கொண்டுறான். என்ன சட்டி என்று நினைச்சா அதுல ஒரு விசேஷம். சட்டியை கொண்டு பரிமாறுகிற பொழுது ஒரே ஒரு சட்டி தான், 10 டிஷ் இல்லை, ஒரே டிஷ். என்னென்றால், சாப்பிட இருக்கிறவன் என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறானோ அதெல்லாம் எடுத்து போட போட விழுகுது. ஆனந்தம் தாங்க முடியல. எல்லாம் எக்கச்சக்கமான உணவுகள், அறுசுவை, 4 வகை எல்லாம் சாப்பிட்டுட்டார்கள். ஆனந்தமா எல்லாரும், அந்த படை வீரர்கள், கலைச்சிருந்தவர்கள் சாப்பாட்டை இப்படி சாப்பாட்டை எதிர்பார்க்கிறார்கள், சாப்பிட்றான். இந்த கௌசிகன் மட்டும் சோத்துல கைய வைக்க. அது ராசகுணம். ராசகுணம்ன்றதுக்கு பாரதத்தில் பாஞ்சாலி சபத்து தான் பாரதி சொல்லுகிறான். ஒரு ராசா என்றைக்கும் போதும் என்று திருப்திப்படக்கூடாதான். போதும் என்று ஒருத்தன் நினைச்சுட்டா அடுத்தவன் அடிச்சு சாப்பிட்டு போயிடுவான். ஒரு அரசனுக்கு போதும் என்கின்ற எண்ணம் வரக்கூடாது. அது அரச இயல்பு. இப்ப சத்திரியனாகிய இந்த கௌசிகன் உட்கார்ந்தான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சது. இவன் சோத்துல கையே வைக்கல, அப்படியே உரைச்சு போய் இருக்கிறான். அவன் எண்ணம் எப்படி போயிட்டு என்று கேட்டால், இந்த பசு இப்படி நினைச்சதெல்லாம் கொடுக்குதே, இந்த முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்து என்ன பிரயோசனம்? அதர்மமா நினைக்கல, அண்ணன் தம்பிக்கு வரணும்னு நினைக்கல. என்ன செய்கிறது? இந்த பசு மட்டும் இருந்தா என் நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமே என்ற எண்ணம் வந்த உடனே இவனுக்கு சோத்துல ஆசை போய் பசுவில ஆசை வந்துட்டுது. இதுதான் தப்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், பாலைவனத்தின் நடுவாக ஒருவன் நடந்து போனானாம். நம்ம நினைப்பு தான் பாருங்க பிழைப்பை கெடுக்கும். பாலைவனத்தின் நடுவாக ஒருவன் நடந்து போனானாம். தாகம், வெயில், செத்து போய் விடுவேன் என்ற அச்சம் நடுங்கிக் கொண்டு போனவன், ஐயோ ஒரு நிழல் கிடைத்தால் போதுமே என்று தவித்தான். தூரத்துல பார்த்தா ஒரு மரம். இவனுக்கு ஆனந்தம் தாங்க இல்லை. ஓடி போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டான். அது கற்பகத்தரு, நான் சொன்ன தரு. அந்த மரத்துக்கு கீழே இருந்து என்ன நினைச்சாலும் நடக்கும். இவனுக்கு தெரியாது. மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டான். இப்ப இவன் முதல் என்ன வேண்டிக் கொண்டு வந்தான்? வெயில், நிழல் கிடைத்தால் போதும் என்றல்லவா நினைத்துக் கொண்டு வந்தான். நிழல் கிடைத்து விட்டது. உட்கார்ந்துட்டு பேசாம போக வேண்டியதானே. நிழலுக்குள்ள இருந்தோன்னு நினைச்சானாம், அப்பா நல்ல நிழல் கிடைத்தது, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா மட்டும் இப்ப என்ன நல்லா இருக்கும்னு நினைச்சான். டக்குன்னு அவனுக்கு முன்னால செம்புல தண்ணி வந்துட்டுது. தொட்டு பார்த்துட்டு இதுவே கூழ் தண்ணியா இருந்தா இன்னும் எப்படி இருக்கும்னு நினைச்சான். உடனே ஐஸ் தண்ணி வந்துட்டுது. குடிச்சு செம்பையும் பத்திரமா உள்ளுக்கு வச்சுக்கொண்டான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருந்தான். பிறகு நினைச்சான், பசிக்கிற மாதிரி இருக்கே, சாப்பாடு இப்ப கிடைச்சா அப்படி இருக்கும். அவன் நினைச்ச மாதிரி சாப்பாடு வந்துட்டுது. எல்லாம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நினைச்சான், கொஞ்சம் நேரம் படுப்ப மட்டும் இப்படி சாஞ்சு மண்ணில் படுத்தான். மண் ஒட்டிச்சு. ஒரு பெட்ஷீட் இருந்தா இப்ப கொஞ்சம் மண் ஒட்டாம படுக்கலாமே என்று நினைச்சான். பெட்ஷீட் வந்துட்டுது.
பெட்ஷீட்ல படுத்தான். முதுகு அன்ற மாதிரி இருக்கே, ஒரு மெத்தை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சான். மெத்தை வந்துட்டுது. மெத்தையில கிடந்துட்டு மண் காத்துக்கு மண் கொட்டுதே, கொஞ்சம் கட்டிலும் இருந்தா எப்படி நல்லா இருக்குன்னு நினைச்சான். கட்டில் வந்துட்டுது. படுத்து கிடந்தவன் கொஞ்சம் கூலா ஏசியா இருந்தா எப்படி நல்லா இருக்குன்ற மரத்துக்கு கிட்ட ஏசியும் வந்துட்டுது. இவனுக்கு ஆனந்தம் தாங்க இல்லை. படுத்திருந்தவன் நினைச்சான், நடந்து கால் நோகுதே, 2 தெய்வ பெண்கள் வந்து இந்த காலை பிடிச்சு விட்டா எப்படி இருக்கும், புராணங்கள்ல படிச்சிருக்கேன்னு நினைச்சான். டக்குன்னு 2 தெய்வ பெண்கள் வந்து இவன் கால் பிடிக்க தொடங்கிட்டார்கள். இந்த நேரம் திடீரென்று இவன் நினைச்சான், இது என்னடா இந்த மரத்துக்கு கீழே இருந்து என்னத்தை நினைச்சாலும் நடக்குது, என்னத்தை நினைச்சாலும் நடக்குது. ஜம்பு வருது, தண்ணி வருது, சாப்பாடு வருது, வச்சுட்டு வருது, என்ன இருந்தாலும் நடக்குது. ஒருவேளை இந்த மரத்தில் பேய் அல்லது பிசாசு இருக்குமோ, இது வந்து என்ன பிடிச்சு திண்டுடுமோன்னு நினைச்சான். அந்த மரத்துக்கு கீழே என்ன நினைச்சாலும் நடக்கும். ஒன்று பேயா மாறி ஒன்று பிசாசா பாசி 2ஆ கிழிச்சு திண்டுட்டுது. இங்க பாருங்க, எண்ணங்கள் நன்றாக இருக்கும் வரையும் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆசைக்கு அளவில்லாமல் போக 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 பேயும் பிசாசும் வேற எங்கே இல்லை, இங்கதான் இருக்கிறது. இந்த கௌசிகன் வேட்டைக்கு வந்தவன் விருந்துண்ணுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. போதும் என்று நினைத்திருந்தானா அவனுடைய கதை முடிஞ்சிருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சத்திரிய குடம் போதும் என்று நினைக்க வைக்கவில்லை. அந்த பசு வேணும் என்று நினைச்சான். சாப்பாட்டிலே கொண்டு அப்படியே கொட்டினான். வசிஷ்ட முனிவரிடம் வந்தான். சுவாமி வணக்கம், நாங்கள் புறப்பட போகிறோம் என்றான். அப்பனே எல்லாரும் மகிழ்ச்சியாக உண்டீர்களா? உண்டோ. ஏதாவது குறை இருக்கிறதா? இருந்தால் கேள், தருகிறேன் என்றார் வசிஷ்டர். அவருக்கு என்ன, அவர் பற்றில்லாதவர். இவன் ராசா, பற்றுக்கே பிறந்தவன். உடனே இவன் என்ன செய்தான், வணங்கி சுவாமி எனக்கு ஒரே ஒரு வரம் தர வேண்டும். என்ன வரம்? கேள் கேள், முடிந்தால் தருகிறேன் என்றார். ஒன்றுமில்லை சுவாமி, இந்த காமதேனு உங்களுடைய வீட்டிலே இருக்கிற இந்த பசு வந்து எங்கள் எல்லாருக்கும் உணவிட்டதே, இந்த பசுவை வைத்து நீங்கள் ஆசிரமத்திலே 4 சிஷியரோடு இருக்கிற உங்களுக்கு என்ன பயன்? இந்த பசு மட்டும் என்னுடைய நாட்டிலே இருந்தால் நான் எத்தனை பேருக்கு உணவிட்டு எல்லாரையும் மகிழ வைப்பேன். தயவு செய்து இந்த பசுவை எனக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்றான். இது ரொம்ப கட்டித்தனமான பதில். எல்லாம் கொடுக்குற பசுவை தரட்டா, இவர் எல்லாம் கொடுப்பாரா? வசிஷ்டர் சிரித்தார். அவர் பிராமணர் அல்லவா? உண்மையான பிராமணனுக்கு லட்சணம் என்ன தெரியுமா? பாரதி எழுதுறான், அடுத்த நேரத்துக்கு என்று ஒரு பிடி அரிசியை சேமித்து வைக்கக்கூடாதுன்னு எழுதிட்டான் பாரதி. பொருளில புத்தி போக தொடங்கிச்சதோ, அருளிலேயோ அறத்திலேயோ கல்வியிலேயோ புத்தி போகாது. இன்றைக்கு அது தலைகீழா போச்சுது. அது நம்ம பேசி பிரயோசனம் இல்லை. பொருளில் புத்தி போக தொடங்கினால் கல்வியிலேயோ தர்மத்திலேயோ புத்தி போகாது. அதனாலதான் பாரதி எழுதுகிறான், அடுத்த நேர உணவுக்கென்று ஒரு பிடி உணவை சேமித்து வைக்கிறவன் பிராமணன் ஆகான் என்று எழுதுகிறான். அவர் வசிஷ்டர் பெரிய பிராமணர். அவர் இந்த ராசாட ஆசையை பார்த்தோன்னு சிரிச்சார், மனதுக்குள்ள சிரிச்சார். பாத்தியாடா உங்க ராசா பத்தி காட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டே வீட்டில் வைக்க கொண்டு நினைக்கிறவன் தானே ராசா. கொண்டு போய் இவருக்கு எண்ணம் வந்துடுது. இவர் ஒன்று சார் வாக்கு கொடுத்தாச்சு, மறுக்க முடியல. அவள் என் பிள்ளை போல அந்த பசுவை நான் வளர்க்கிறேன், நீ அழைத்து பார், வந்தால் கூட்டிக் கொண்டு போ, எனக்கு ஆட்சேபனை இல்லை. நானாக அதை உனக்கு தானமாக தர முடியாது, அழைத்து வந்தால் கூட்டிக் கொண்டு போ. ராசா நினைச்சான் இவ்வளவும் போதுமே, ஒரு கையெழுத்து வாங்கியாச்சு, இனி ஃபார்முலை நிரப்புறது என் இஷ்டம் அல்லவாண்டு இவன் முடிவு பண்ணி கொண்டான். சுவாமி நான் அப்படியே செய்கிறேன். அவர் உள்ளுக்கு போயிட்டார். இவன் இங்கே வந்தான். படை வீரர்களுக்கு சொன்னான், எல்லாரும் கௌரதிரி இந்த பசுவை பிடிச்சு கட்டு, கொண்டு போயிடலாம். 1,00,000 படை வீரர்கள் அத்தனை பேரமா சேர்ந்து பசுவை கட்டிட்டான். இந்த பசுவுக்கு ஒன்றும் தெரியல, இதனடா சோறு போட்டு என்ன பிடிச்சு கட்டுறாங்களேன்னு நினைச்சிருக்கும். பிடிச்சு அது நான் வரமாட்டேன், அது இப்படி இழுத்து நிக்குது. இவங்க அத்தனை பேரும் தேர் இழுக்கிறவன் மாதிரி அந்த பக்கமா இழுக்கிறான். அது இப்படி காலை ஊண்டி மறுத்து நிக்கிறது. இவர்கள் இழுக்கிறார்கள், மறுக்கிறது. அதுக்கு ரொம்ப கவலையா போச்சு. தந்தையே என்று ஓலமிட்டது. இதனுடைய ஓலம் கேட்ட உடனே வசிஷ்டர் பழையபடி ஆச்சிரமம் திறந்து கொண்டு வெளியிலே வந்து நின்று பார்த்தால் இந்த பசுவை இவன் கட்டி இழுக்கிறான். வசிஷ்டருக்கு கோபம் வந்தது. ஆசைக்கு ஒரு அளவில்லையா? அதுவா வந்தா கூட்டிக்கிட்டு போன்னு நான் சொன்னேன், இப்படி இழுக்கிறானே முட்டாள். மகளே உனக்கு ஏன் என்னை அழைத்தாய் என்று கேட்டார். இந்த மூடர்கள் என்னை இப்படி வருத்துகிறார்கள் தந்தையே என்றுச்சு. நான் அவர்களை அழைத்து உன்னை அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு தேவையான புத்தியை நீ புகட்டு என்று விட்டு வசிஷ்டர் போய்விட்டார். இந்த பசு அந்த வாக்குக்கு தான் காத்திருந்தது பாருங்க, அந்த வாக்குக்கு தான் காத்திருந்தது. இழுத்து கொண்டிருக்கிறான். ஒரு உழுப்பு உழுப்பிச்சு உடம்ப கவுறு பிடிச்சவனெல்லாம் அப்படியே இந்த பக்கமா வந்தான். உடம்பை சிலிர்க்க 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 அதனுடைய உடம்பில இருந்து போர் வீரர்கள் எல்லாம் தோன்றி கௌசிகனுடைய படைக்கும் அந்த படைக்கும் போர் மூண்டு அத்தனை படையினரும் கௌசிகனுடைய படையினரும் அழிந்தார்கள். உயிர் தப்பிய ஓரிரு பிள்ளைகளோடும் மந்திரிகளோடும் கௌசிகன் ஓட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. காட்டினுடைய நடுவில் தப்பினா காணமுடு ஓடி வந்துட்டான். ஆனா நான் இந்த விஸ்வாமித்திரரை ரசிக்கிறது பாருங்க. என்னண்டா அவன் ராசாதான். அவனால நாம என்ன செய்வோம், தோத்துட்டோம், அடிச்சுட்டான், ஓடுவோம், அடுத்த பக்கத்தில் போய் படுப்போம், போய் படுத்துருவோம். அவனால அது முடிய இல்லை. அந்த சத்திரிய ரத்தம் விட இல்லை.
உடனே அந்த காட்டுக்குள்ளே நின்று மூத்த மகனை கூப்பிட்டான், இங்க வா. ஒரு சாதாரண முனிவன், ஒரு பிராமணன் இத்தனை படை பலத்தோடு இத்தனை ஆயுதங்களோடு இருந்த என்னை தோற்கடிப்பதா? இவனுக்கு பாடம் படிப்பிக்காமல் நான் இந்த காட்டை விட்டு வரமாட்டேன். இன்றையில இருந்து என் நாட்டுக்கு நீ அரசன் என்று அவனுக்கு முடிசூட்டினான். போய் நாட்டை ஆளுண்டு அனுப்பினான். இருந்து சிந்தித்தான், எப்படி வசிஷ்டர் என்னை வென்றார்? அவருடைய தவ பலம் தானே காரணம். நானும் தவம் செய்கிறேன் என்று ஒரு சத்திரியன் பிராமணனாக முயற்சித்த கதை தான் விஸ்வாமித்திரன் கதை. கடும் தவம் செய்தான், 1000 ஆண்டுகள் தவம் செய்தான். உன்னையிலே ஒழுக்கையிலே கடும் தவம் செய்தான். உமாதேவியாரை நோக்கி தவம் செய்கிறான். ஏனென்றால் சக்தி பெற வேண்டுமானால் சக்தி தானே பெற வேண்டும். உமாதேவியாரை நோக்கி கடும் தவம் செய்தான். இவன் 1000 ஆண்டுகள் தவம் முடிக்கிற பொழுது உமாதேவி வராமல் சிவபெருமான் வந்தான். அதுவே கௌசிகனுக்கு அவ்வளவு பிடிக்கல. அம்மாவை கூப்பிட்டா அப்பா என் வர்றாருன்னு நினைச்சிருப்பான். என்ன வேணும்னு கேட்டார் சிவபெருமான். உன் தவத்தை மெச்சினே என்ன வேண்டும்? இந்த உலகத்திலே யார் யாரிடம் என்னென்ன ஆயுதம் இருக்கிறதோ அத்தனை ஆயுதமும் கொடு. அப்பவே ஆயுதம் பண்றதுதான் வேலையா இருந்திருக்கு, ஊழல் இல்லாம. இந்த உலகத்திலே யார் யாரிடம் என்னென்ன ஆயுதம் இருக்கிறதோ அத்தனையும் கொடு. பிரம்மாஸ்திரம் உட்பட சிவனார் கொடுத்தார். அவ்வளவு தவம் செய்த அந்த அக்கினி கிளம்புகிறது. ஆயுதங்களை எல்லாம் பெற்றுவிட்டு அந்த அந்த துணிவோடு விஸ்வாமித்திரன் வசிஷ்டருடைய ஆசிரமம் நோக்கி நடந்து வருகிறார். என்ன தவம் செய்தாலும் அங்க ரத்தம் சத்திரிய ரத்தம் அது மாறுதில்லை. அந்த வீச்சு வசிஷ்டருக்கு இன்றைக்கு பாடம் படிப்பிக்கிறனா இல்லையா என்று அந்த கோபத்தோடு புறப்பட்டு வருகிறார். அப்ப அவருக்கு விஸ்வாமித்திரர் பெயர் இல்லை, கௌசிகன் தான் பெயர். கோபிச்சு கொண்டு வருகிறார். தூரத்தில் வந்து வசிஷ்டரே என்று கூப்பிட்டார். இவர் பார்த்த பார்வையில் வசிஷ்டருடைய ஆசிரமங்கள் தீப்பிடிச்சு போச்சு. இருந்த சிஷ்ய பிள்ளை எல்லாம் வெளியில பதறி வந்து ஓடி போய் நின்று பார்க்கிறான். வசிஷ்ட முனிவர் வந்தார். சிஷ்ய பிள்ளை எல்லாம் ஓடுறான். ஓடாதீர்கள் ஓடாதீர்கள் என்றார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் சொன்னார், அவர்களை ஓடாதே என்று சொல்லி நீர் ஓடி விடாதையும் என்றான். படித்தவனோட சேட்டை விடப்படாது பாருங்க. அவர் அப்படி திரும்பி நின்றார். விஸ்வாமித்திரனை என்ன வேண்டும்? என்னை ஒரு பசுவை கேட்டேன் என்பதற்காக என்னை போர் செய்து இழிவுபடுத்தி அனுப்பீரல்லவா? உம்மோடு போர் செய்ய வந்திருக்கிறேன். இப்பொழுது முடிந்தால் என்னோடு போர் செய்ய வாரும். 1000 ஆண்டு வரம் பெற்று சிவனிடம் எல்லா ஆயுதமும் பெற்று வந்திருக்கிறேன். முடிந்தால் போர் செய்ய. வசிஷ்டர் சொன்னார், அப்படியா? நான் பிராமணன், போர் செய்ய மாட்டேன். நீ வேண்டுமானால் போரை தொடங்கு என்றார். அப்படியானால் உங்கள் கையில் ஆயுதம் இருக்காதா? இருக்கிறதே, இதோ இந்த பிரம்மதண்டம் என் கையிலே இருக்கிறது. இந்த முனிவர்கள் இப்படி தவம் செய்யறதுக்கு இப்படி வச்சிருப்பார்கள் ஒரு தண்டம், அதை அப்படி கையில் எடுத்து, இதுதான் என் ஆயுதம். விஸ்வாமித்திரன் சிரிச்சான, பிரம்மாஸ்திரம் உட்பட வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இவன் என்ன பிரம்மதண்டத்தை எனக்கு ஒரு ஆயுதமாக காட்டுறாருன்னு நினைச்சு சிரிச்சிருப்பார். யுத்தம் தொடங்கலாமா என்றார். தொடங்கு என்று விட்டு வசிஷ்ட மாமுனிவர் இந்த பிரம்மதண்டத்தை தனக்கு முன்னாலே இப்படி பிடிச்சு கொண்டார். வசிஷ்டன் ஒவ்வொரு அஸ்திரமா போடுறான். ரொம்ப கவனம் பண்ணி தவம் பண்ணி சத்தியம் பண்ணி மந்திரம் எல்லாம் உச்சாடனம் பண்ணி அம்பு போடுறான். இந்த அம்பு அப்படியே நெருப்பு கக்கி கொண்டு வருகிறது. கிட்டடியில வசிஷ்டருக்கு கிட்டடியில வந்தோடனே அந்த தண்டத்துக்குள்ள போய் மறைஞ்சு போய்விட்டது. திகைத்தார் கௌசிகன். தொடர்ந்து தான் பெற்ற அந்த ஒவ்வொரு ஆயுதமாக போடுகிறார். ஆயுதங்கள் பலம் பொருந்தி ஆயுதங்களை படிப்படியா போடுறான். நீதியா தர்மம் போர் நடந்த காலம். எல்லா ஆயுதமும் போட்டார். எல்லா ஆயுதமும் வருகிறது. அவ்வளவுத்தையும் விழுங்கி விட்டு பிரம்மதண்டம் அப்படியே ஜொலிக்கிறது. இனி இவன் ரொம்ப கவலை போயிடுச்சு கௌசிகனுக்கு. இனி பொறுக்க முடியாது நினைச்சு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தான். அப்பத்தான் அணுகுண்டு. பிரம்மாஸ்திரத்தை கையிலே விஸ்வாமித்திரன் கௌசிகன் எடுத்து விட்டான் என்று தெரிந்த உடனேயே தேவர்கள் ஆகாயத்தில் கூடிட்டார்கள். என்ன நடக்க போகிறதோ, உலகம் அழிய போகிறதே, பிரம்மாஸ்திரம் விட்டால் உலகத்தை பொசுக்கி விடுமே என்ற அச்சத்தாலே கவலையாலே தேவர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். கையிலே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து நெற்றியிலே வைத்து வணங்கி அதுக்குரிய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணினார் கௌசிகர். வில்லிலே தொடுத்து காது வரைக்கும் இழுத்தார். உலகமே நடுந்தது, துளைஞ்சது உலகம் என்று நினைச்சார்கள். வசிஷ்டரிடம் எந்த பதட்டமும் இல்லை. அதுதான் ஐயா வசிஷ்டர். ஒரு நிறை கல்வியாளன், நிறை தபாலன்ட்டு அசைவிருக்கப்படாது. ராமாயண கதை முடிந்த பிறகு உபகதையா சொல்ற ஒரு கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த விஸ்வாமித்திரன் ஒவ்வொரு தரமும் போய் தவம் செய்து வசிஷ்டரோட சண்டைக்கு வருவாராம். வசிஷ்டர்கிட்ட வருவாராம். இவருக்கு என்ன பிரச்சனை என்றால், விஸ்வாமித்திரருக்கு என்ன பிரச்சனை என்றால், வசிஷ்டர் தன்னை அங்கீகரிக்க வேணும். இது பெரிய பிரச்சனை பாருங்க. இந்த பாதிக்கப்பட்டவன் தன்னை பாதித்தவரிடம் அங்கீகாரம் பெறுவதற்கு ரொம்ப பாடுபடுவான். போனவர் தவம் செய்துட்டு ஒவ்வொரு முறையும் வருவாராம். வந்து வசிஷ்ட முனிவரை கண்டு, இதுக்கு பிறகு சண்டைக்கு பிறகு வசிஷ்ட முனிவரை கண்டோன்னே வணக்கம் சொல்லுவாராம். வணக்கம் ஐயா வசிஷ்டரே. இவற்றுக்கு எதிர்பார்ப்பு என்ன? வசிஷ்டரும் தனக்கு வணக்கம் சொல்லுவோம் எதிர்பார்ப்பு. வசிஷ்டர் என்ன செய்வார்? ஆசீர்வாதம் பண்ணுவார்.
தன்னை சமமாக வணங்க வேணும் என்று எதிர்பார்த்து விஸ்வாமித்திரர் கும்பிட்டால் வசிஷ்டர் கும்பிட மாட்டாராம். விஸ்வாமித்திரரை ஆசீர்வாதம் பண்ணுவாராம். இவருக்கு ரொம்ப சோர்வா போயிடும். என்ன அப்ப இவனுக்கு நான் சமன் இல்லையா? திருப்பி போய் தவம் செய்வாராம், திருப்பி வருவாராம். இப்ப என்ன பண்றார் பாப்பம் என்று வணக்கம் பண்ணுவாராம். வசிஷ்ட முனிவர் ஆசீர்வாதம் பண்ணுவாராம். இது ஒரு 10 தரம் நடந்து போச்சு. இது ஒரு இலக்கியத்திலும் இல்லை, சொல்லப்படுகிற கதை, ரொம்ப ரசனையான கதை. ஒரு முறை விஸ்வாமித்திரர் கடுமையா தவம் செய்துட்டு இந்த முறை இவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கத்தான் வேணும் என்று வந்தார். வசிஷ்டருக்கு கிட்ட வந்தார், வணங்க போனார். வணங்க போய்க்கு நினைச்சார், இந்த பைத்தியக்காரரை கும்பிட்டா இவரை என்ன கும்பிடணும்னு நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்? நான் பெரிய ஆளுண்டு எனக்கு தெரிஞ்சா போகும் தானே, இவரை நான் இவர் ஆசீர்வாதம் பண்ணுவோம், அதுக்கு சும்மா கும்பிட்டு போவோம். வசிஷ்டரை வணக்கம் விட்டாராம். உடனே வசிஷ்டர் கும்பிட்டாராம். அது வரைக்கும் கும்பிடாத வசிஷ்டர் இவர் வணக்கம் தேவையில்லை என்ற சமநிலை வந்தது கண்டது. இனி நீ நானும் சமன், இனி உனக்கு நான் கும்பிடுறேன்னு கும்பிட்டாராம். இந்த கதையை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். இப்ப அந்த நிலை, எந்த பதட்டமும் இல்லாத வசிஷ்ட மாமுனிவர் அப்படியே தண்டத்தை அசையாம பிடிச்சார். பிரம்மாஸ்திரம் அக்கினி கக்கி கொண்டு வருகிறது, உலகம் பொசுங்குகிறது. தேவர்கள் நடுங்கினார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். அந்த அஸ்திரம் பிரம்மதண்டத்துக்கு கிட்ட வந்தோனே துலஞ்சார் வசிஷ்டர் என்று முடிவு பண்ணி கண்ணை மூடிட்டு இப்படி பார்த்திருப்பான். வந்த அந்த அஸ்திரம் அப்படியே போய் பிரம்மதண்டத்துக்குள்ளே மறைந்து அந்த பிரம்மதண்டத்தில் இருந்தும் பிரம்மதண்டத்தை பிடித்திருந்த வசிஷ்டரில் இருந்தும் ஜோதி கிளம்பியது என்று எழுதுகிறார். தோத்தே போனார் கௌசிகர். 1000 ஆண்டுகள் பண்ணின தவம் துலஞ்சுதே. திருப்பி போகிறார், திருப்பி தவம் செய்கிறார். ஒவ்வொரு தரம் தவம் செய்கிற பொழுதும் ஒவ்வொரு இடைஞ்சல். இன்னொரு அரசன் திரிசங்கு என்று ஒரு ராசா, அவன் வசிஷ்டர் அவருக்கும் குலகுரு. ஒரு நாள் அவன் வந்து கேட்டான், வசிஷ்டர் நான் உடம்போட சொர்க்கத்துக்கு போக வேணுமென்றான். இது தெரிய வேணுமென்றதுக்காகவே சொல்லுகிறேன். என்றால் திரிசங்கு சொர்க்கம் என்ற ஒரு மரபு தொடர் இருக்கிறது. அங்காலயம் இல்லாம இங்காலயம் இல்லாம இடர்பட்டா அவன் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறான். ஆனா இப்ப திரிசங்கண்டே ஆறுன்னு தெரியாது, அந்த மரபு தொடர் மட்டும் இருக்கிறது. அதுக்காக சொல்லுகிறேன். இந்த திரிசங்கு ராசா பெரிய நேர்மையானவன். வசிஷ்டன்ட்ட கேட்டான், நான் இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போகணும் வழி சொல்லுண்டான். வசிஷ்டர் சொன்னார், உடம்போட யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அந்த ஆசையை விட்டுடுன்ட்டு போயிட்டார். குரு சொன்னா கேட்க வேணுமா இல்லையா? கேட்க இல்லை. இவர் குருவோட பிள்ளைகள்கிட்டயே போய் கேட்டார், நீங்க உங்க அப்பாட்ட கேட்டேன், அவர் மாட்டேன்ட்டார், நீங்க ஏதாவது யாகம் பண்ணி என்ன உடம்போட அனுப்ப முடியுமான்னு கேட்டார். கொழுப்பு தானே. அந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு நேர்மையான பிள்ளைகள். அப்பா சொன்னது உனக்கு குரு சொன்னதை நீ மறுத்து இப்படி வந்து எங்கள்கிட்ட கேட்கிறாயே, சண்டாளன் நான் போன்னு சபிச்சுட்டார்கள். இவன் அரச நிலை மாறி சண்டாள நிலையில இருக்கிறான். ஊர்ல அரண்மனையில இவனை யாரும் மதிக்கவில்லை. ரொம்ப கவலையா போச்சு. நான் என்ன தப்பு செய்தேன்? நேர்மையாத்தானே ஆண்டேன். சொர்க்கத்துக்கு உடம்போட போக வேண்டும் என்று விரும்பினது ஒரு தப்பா? அதுக்கு என்ன சண்டாளன் ஆக்கி விட்டார்களே இவர்கள் என்று நினைச்சு அரண்மனையில் இருக்க மனைவியே மதிக்கிறாள் இல்லை. அப்ப இனி அரண்மனையில் இருக்க வேணாம் காட்டுக்கு வந்துட்டான். காட்டுல தவம் செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வாமித்திரர். திருப்பி நான் இனி விஸ்வாமித்திரன் சொல்றேன். உலகத்துக்கு நண்பர் ஆனபடியா அவருக்கு அந்த பெயர் பின்னால வந்துட்டது. அப்ப விஸ்வாமித்திரர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவன் அந்த முனிவரை கண்டோடனே அவர் ஜோதியிலே மயங்கி காலில் விழுந்து அழுதான் திரிசங்கு. கண்ணை விழிச்சிட்டார் விஸ்வாமித்திரர். என்னப்பா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் தான் திரிசங்கு ராசா. அடடா நீ ரொம்ப நேர்மையா ஆண்டவனாயிற்று, உனக்கு ஏன் இந்த கதி என்று கேட்டார். சுவாமி அதை ஏன் கேட்கிறீர்கள்? உடம்போடு சொர்க்கம் போக வேண்டும் என்று வசிஷ்ட முனிவரிடமும் பிள்ளைகளிடமும் கேட்டேன், என்னை சண்டாளனாக சபித்து விட்டார்கள். அப்படியா? இது பகைக்கு பகை. ஓஹோ, அவங்க அப்படித்தான் எனக்கும் எண்ணம் இருக்குது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். பெரும் யாகம் தொடங்கினார். உலகத்திலே இருக்கிற அத்தனை அந்தணர்கள் முனிவர்களுக்கும் செய்தி அனுப்பினார், இப்படி யாகம் தொடங்குகிறேன், திரிசங்குவை உடம்போடு சொர்க்கம் அனுப்ப யாகம் தொடங்குகிறேன், எல்லாரும் பாருங்கள். விஸ்வாமித்திரர் பயத்தில் எல்லாரும் வந்துட்டான். ஒருத்தனுக்கும் உடன்பாடு இல்லை. சண்டால உடம்போடு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? வசிஷ்டரும் பிள்ளைகளும் வரையிலும் மிச்சம் எல்லாரும் வந்துட்டார்கள். யாகம் தொடங்கிட்டது. தலைமை ஏற்று நடுவில் இருந்து அக்னி குண்டத்தில் இருந்து விஸ்வாமித்திரரை யாகம் நடத்துறார். ராசா, பிராமணனான ராசா அக்னி குண்டத்திலே யாகம் நடத்தி யாகம் பூர்ணப்படுகிற பொழுது அபிர்வாகத்தை கொடுத்து தேவர்களே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற நேரத்திலே அபிர்வாகத்தை தூக்கி கொடுத்தார். ஒரு தேவர்களும் வரையில் பெற்றுக்கொள்ள. சண்டாளன் அங்க அனுப்புறாரு கோபம் அவருக்கு. ஒருத்தரும் வரையில்லே. அந்த இருந்த முனிவர்மார் எல்லாரும் கொஞ்சம் கிண்டலா சிரிச்சிருப்பான். பார்த்து இவருக்கு வேணும், இவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஓவர் தான், எல்லாரோடையும் கொழுகி கொண்டு நிற்கிறார். அப்ப எப்பவும் இந்த கொடுவரனுக்கு தோல்வி வந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டான். இது விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சது. ரோசன் தாளை இல்லை. என்னையா கிண்டல் பண்ணுகிறீர்கள்? நெய்க்கரண்டியை எடுத்தார். நெய்க்கரண்டியை எடுத்து அப்படியே ஆகாயத்தை நோக்கி பிடித்து, நான் செய்த தவ வலிமையை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், திரிசங்கு சொர்க்கம் போகட்டும் விட்டார். அவன் அப்படியே உடம்போட போக தொடங்கிட்டான். மேல போய் சேர்ந்துட்டான் சொர்க்கத்துக்கு. அங்க தேவர்கள் பார்த்தார்கள், இது என்னடா சண்டால உடம்போட ஒருத்தன் இங்க வந்துட்டான்டா. அவங்க பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க கீழே. தலைகீழா வர்றான். முனிவரே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று தலைகீழா குளறி கொண்டு வந்தான்.
விஸ்வாமித்திரர் நில் என்றார். இடையிலே ஒரு நட்சத்திரமாக அவன் நின்றான். அதுதான் திரிசங்கு சொர்க்கம். அங்கேயும் இல்லை, கடைசியா அவன் உடம்போட சொர்க்கத்துக்கு போக வலிக்கிட்டு சொர்க்கத்துக்கும் போகல, பூமியிலையும் இருக்கல, நடுவில் நிற்க வேண்டி வந்துட்டது. இப்படி கனவே நிக்கினான். இப்படி விஸ்வாமித்திரருடைய வரலாறு. அதற்கு பிறகு அதை தேவர்கள் கோபித்துக் கொண்டு புது உலகத்தையே சமைத்தார். புது பிரம்மனை சமைப்பேன், எனக்கு உங்களுடைய சொர்க்கம் தேவையில்லை, நான் ஒரு சொர்க்கத்தை உருவாக்குகிறேன் என்று தொடங்கினவர் விஸ்வாமித்திரர். அந்த ராச குணத்தாலே புது ஒரு சொர்க்கம் உண்டாக்குவேன், புது ஒரு அண்டத்தை உருவாக்குவேன், புது பிரம்மனை உருவாக்கி நானே பிரம்மனாக இருந்து இவற்றை படைப்பேன் என்று தொடங்கின உடனே தேவர்கள் பயந்துட்டார்கள். வந்து ஒரு மாதிரி ஒரு சமாதான ஒப்பந்தம் நிகழ்த்தி, அதுக்கு என்ன இப்போ உங்கள் ஆள் ஒன்றும் கீழே வரையிலேயே மேலே தானே இடையிலே தான் நிற்கிறார் என்று இடையிலேயே நிற்க வச்சுட்டாங்க. அதான் பெரியாக்களை நம்பினா நடுவில் நிற்க வேண்டி வந்துடும். அவன் தன் சொந்த இடத்துல இருந்துறது உத்தமம். இப்படிப்பட்ட தவவலிமை பொருந்திய விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் தசரதன் முதலியவர்கள் நடுங்கினார்கள். இந்த கதை சொன்னால்தான் வந்தவனுக்கு ஏன் பயம் என்றது தெரியும். வந்தவர்கள் எல்லாரும் அந்த அரண்மனையே எழும்பியது. ஓடிப்போய் விஸ்வாமித்திரரை மரியாதை செய்து அவர்கள் பாதங்களை பூஜித்து அழைத்து வந்து தக்க ஆசனம் கொடுத்து அவர் கால் கழுவி அந்த தீர்த்தத்தை தலையிலையும் தெளித்து வாயிலையும் விட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான் தசரதன். முனிவரை பார்த்தான். சுவாமி, நீங்கள் வந்தது என்னுடைய சந்ததி செய்த பாக்கியம். இப்படிப்பட்ட மகானாகிய நீங்கள் எங்கள் இடம் தேடி பாதம் தோய நடந்து வந்திருக்கிறீர்கள். என்னாலே என்ன காரியம் ஆக வேண்டும் சொல்லுங்கள் என்றார். விஸ்வாமித்திரன் ராசாவா இருந்தோன்னுலவா, அந்த புத்தி அவனுக்கு ரொம்ப நுட்பமா வேலை செய்துச்சு. இவனை மடக்க வேணுமென்றே நினைச்சு வந்திருக்கிறான். அவன் வந்த நோக்கம் யாகம் செய்வதை அரக்கர்கள் குழப்புகிறார்கள், அந்த யாகத்தை காக்க ராமனை அனுப்பு, இதுதான் நோக்கம். கேட்க வந்தது. தசரதனுக்கோ ராமன்ல உயிருக்கு மேலான உயிர். ஒரு நிமிஷம் ராமனை பிரிஞ்சு இருக்க மாட்டான். அந்த மூத்த பிள்ளைகள்ல எப்பவும் அப்பா அம்மாருக்கு இப்படி ஒரு அன்பு இருக்கும். அன்புக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்று மூத்த பிள்ளை முதல் அப்பாவை மெலடன் இல்லை என்று நிரூபிச்சாள். அதால மூத்த பிள்ளையில இந்த அப்பாவுக்கும் ஒரு அன்பு இருக்கும். மூத்த பிள்ளையில அந்த அன்பு இருக்கும். அதுக்கு மேல ஒரு காரணம், எனக்கு பிறகு இந்த குடும்ப பாரம் முழுக்க சுமக்கிறது இந்த பையன் தானே சுமக்க போறான், அவன் தானே சுமப்பான் என்ற கருணை ஒரு பக்கம். அதனாலே அப்பா அம்மாருக்கு இந்த அன்பும் கருணையும் இருக்கிறது உண்டு. இதை வேற விதமாகவும் சொல்வார்கள். மூத்த பிள்ளையில அம்மாவுக்கும் கடைசி பிள்ளையில அப்பாவுக்கும் என்று அன்பு இருக்கும் என்று. அதுக்கு வேற காரணம் சொல்லுவான். மூத்த பிள்ளையில அம்மாவுக்கு ஏன் அன்பு என்றாலாம், என்னை மலடி இல்லை என்று ஆக்கியவன் அவன். பிறகு பிறந்ததெல்லாம் பிறகு போட்ட குட்டிகள் இல்லோ. முதல் பிறந்தவனே இவளுக்கு அந்த பட்டம் இல்லாம போச்சு, இல்லாடி மலடி இந்த பட்டம் வந்துடும். கடைசி பிள்ளையில அப்பாவுக்கு ஏன் அன்புண்டா, இந்த வயசுலையும் நான் ஆம்பளை என்று நிரூபிச்சவன் அவன், இவருக்கு ஒரு சந்தோஷம். இது சும்மா உதிரி அங்கங்க தாளிச்சு கொட்டுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ தசரதன் அந்த அன்போடு இருக்கிறவன். திடீரென்று கேட்கப்படாதுன்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியும். சுவாமி, வந்த நோக்கம் என்ன, என்னாலே ஆக வேண்டிய காரணம் ஏதாவது காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டோடனே விஸ்வாமித்திரர் தாடியை ஒரு தடவை இப்படி தடவிட்டு இருப்பார், குடுமியை அவுத்து கட்டியிருப்பார். கட்டிட்டு தசரதனை பார்த்து சொல்ல தொடங்கினார். என்னனைய முனிவரவரும் இமையவரும் இடையூறொன்று உடையரானால் பன்னகமும் நகு வெள்ளி பணிவரையும் பாட்கடலும் பதுமபீடத்து அன்னகரும் கற்பகக்கா அணிநகரும் அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகளுடைய புலவு வேலோ என்றான். பாட்டை திருப்பி ஒருக்கா நல்லா நினைப்பா கேட்டுக்கொள்க. என்ன சொன்னான்டா, சொன்ன விஷயம் இவ்வளவுதான். தசரதனே, ஏன் வந்தேன் என்றா கேட்டாய். என்னை போன்ற முனிவர்களுக்கு ஏதாவது இடையூறு வந்தால் நாங்கள் உடனே மற்ற மலைகளை எல்லாம் பார்த்து சிரிக்கின்ற மலையாகிய கைலாயத்துக்கு போவோம். அங்கார்கிட்ட போவோம், சிவபெருமான்கிட்ட போவோம். முனிவர்களாகிய எங்களுக்கு துன்பம் வந்தால் முதலிலே கைலாயத்துக்கு சிவபெருமானிடம் போவோம். அவர் தன்னாலே ஏலாது என்று சொல்லிவிட்டார் என்றால், இந்த காரியம் என்னாலே முடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் பன்னகமும் நகு வெள்ளி பணிவரை அங்கே போவோம். அது முடியாவிட்டால் பால்கடல் திருமால்கிட்ட போவோம். அவரும் முடியாது என்று சொல்லிவிட்டால் பதும பீடத்து அன்னகர் பிரம்மலோகத்துக்கு போவோம். அவரும் முடியாது என்று சொல்லிவிட்டால் கற்பகக்கா அணிநகர், கற்பக மரங்களை தோட்டமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்திலே இருக்கிற இந்திரனிடம் போவோம். அவனும் தன்னாலே முடியாது என்று சொல்லிவிட்டால் அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ. கைலாயத்துக்கு போவேன், திரும்ப பாட்கடலுக்கு போவோம், பிரம்மனிட்ட போவோம், இந்திரலோகத்துக்கு போவோம். அந்த ஒன்றும் இல்லை, அவர்களெல்லாம் ஏலாது என்று சொன்னா நேரா விடு ரூட். எங்க அயோத்திக்கு வந்தா தான் ஒரே ஒரு வழி, உன்னிட்டு தானே வர முடியும், வேற யார்கிட்ட நாங்க போக முடியும் என்றான். இது ஒரு காரியம் சாதிக்கிற கெட்டித்தனக்காரன் இதை பதிவு பண்ணிக்கொள்ளும். இப்படித்தான் பாருங்க காரியம் சாதிக்க வேணும். ஒரு முறை என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியிருந்தது. யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு போனேன். போய் எனக்கு தெரிஞ்ச செல்வாக்குள்ள எல்லாரையும் கட்டி பார்த்தேன், ஒருத்தனும் எடுத்துடுறான் இல்லை. அவன் கேட்டா இங்கேன்றான், அவன் கேட்டா அங்கன்றான். எனக்கு நான் பிறந்தது உண்மையோண்டு அவன் சர்டிஃபிகேட் வச்சு நம்ப வேண்டி கிடக்குது.
ஒருத்தனும் தர்றான் இல்லை. கடைசியாக பார்த்தேன் எல்லாம் ஏஜிஏ எல்லாரும் ஒன்றும் முடியலை. ஒரு பியன் இருந்தான். அவன்கிட்ட போனேன், தம்பி இங்கே வா, உன்னிட்ட தான் ஒரு காரியமாக வந்தேன்ட்டு சும்மா சொன்னேன். நான் அவன்கிட்ட வரையில்லை. அவனுக்கு ஆனந்தமான, ஐயா நான் கோயிலில் பிரசங்கம் கேட்டிருக்கேன்னுட்டான். எனக்கு அது தெரிஞ்சுதானே நான் இதை விட்டேன். நான் இங்கே வாண்டேன், உங்கள்கிட்ட தான் தம்பி நான் வந்தேன். நான் என்னண்டு, இல்லை தம்பி ஜிஏட்ட போய் பார்த்தேன், அவர் முடியலைன்னுட்டார். ஏஜிஏட்ட போனேன், அவர் முடியலைன்ட்டார். அடிஷனல் ஜிஏட்ட போனேன், அவர் முடியலைன்ட்டார். ஹெட் கிளார்க்கிட்ட போனேன், அவரும் முடியலைன்ட்டார். ஒரு பேர் சர்டிஃபிகேட் எடுக்கணும் தம்பி. பிறகு சொன்னாங்க உன்னிட்ட வந்தால் முடியும்னு சொன்னாங்க, வந்துட்டேன்னுட்டான். அடுத்த 15வது நிமிஷம் என் கையில் பர்த் சர்டிஃபிகேட். அவன் என்ன நினைச்சிட்டான் என்றால் அது ஒரு மான பிரச்சனை. ஜிஏ முடியல, ஏஜிஏ முடியல, அடிஷனல் ஜிஏ முடியல, ஹெட் கிளார்க் முடியலன்ட்டு என்னட்ட வந்திருக்கிறார். ஐயா இவருக்கு கொடுத்தா தானே நான் ஆளுட்டு உடனே கொடுத்தான். எப்பயாவது காரியம் பார்க்கண்டா இப்படி கதைச்சு பழகுங்கோ. அவனை நம்பி வராட்டியும் உன்னைத்தான் நம்பி வந்தேன், பெரியாக்கிட்டெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் எப்படியாவது இவன் செய்து தருவான். இது தெரிஞ்சிருக்குது. அவரை ராசாவாயிரம் சொல்றான். அவரை எப்படி எத்தனை பேர் இப்படி ஏமாத்தி இருப்பான். அதை சொல்லுகிறான். என்னனைய முனியவரும் இமையவரும் இடையூர் ஒன்று உடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பணிவரையும் பாட்கடலும் பதுமபீடத்து அன்னகரும் கற்பகக்கா அணிநகரும் அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோ இகளுடைய புலவு வேலோ என்றான். உன்னை விட நாங்கள் யார்கிட்டேப்பா போவோம், கஷ்டம் வந்திருக்கிறது, அதனாலே வந்திருக்கிறேன். தசரதனுக்கு ஆனந்தம் தாளை இல்லை. முனிவர் இப்படி சொல்லுகிறாரே, சிவருமான்கிட்ட போய், விஷ்ணுகிட்ட போய், பிரம்மன்கிட்ட போய், இந்திரன்கிட்ட போய் என்னிட்ட வந்துட்டா நான் என்ன மதிச்சுத்தானே வந்திருக்கிறார். சுவாமி என்ன காரியமாக வேண்டும் சொல்லுங்கள், செய்கிறேன் என்றான். இவர் அதான் பாருங்க, இடி போடுறதுக்கு முதல் இப்படி ஒரு ஐஸ் வச்சுட்டார். இப்ப மெல்ல சொன்னார், தசரதனே பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையப்பா, ஒரு சின்ன விஷயம்தான். தருவனத்துள் யானியற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளியென. இதில் நிப்பாட்டிட்டு பொருளுக்கு வருவோம். என்ன சொல்றார் தசரதனே, நான் உன்னிட்ட ஏன் வந்தேன் என்றால், இந்த காட்டுக்குள்ளே உலகத்தினுடைய நன்மைக்காக இறைவனை வேண்டி நான் ஒரு யாகம் தொடங்குகிறேன். அப்படியா சுவாமி, நல்ல காரியமாயிட்டே, செய்யுங்கள். என்ன வேணும், பொருள் வேணுமா? கொஞ்சம் பொறுமையா கேள். தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாக. என்னது இடையூறா? நீங்கள் செய்கிற யாகத்துக்கு இடையூறா? யார் இடையூறு செய்தவர்கள்? உடனே சொல்லுங்கள், நான் புறப்படுகிறேன் என்றான் தசரன். கொஞ்சம் பொறுமையாயிரு. தவம் செய்தவர்கள் தருவனத்துள் யானியற்றும் தவம் வேள்விக்கு இடையூறாய் இடையூறாய் என்று சொன்னானே, சொல்லி நிப்பாட்டிட்டு இவன் சொன்னானே கொஞ்சம் பொருள் சொன்னார்கள். அந்த இடையூறு எப்படிப்பட்ட இடையூறு தெரியுமா? தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என. துறவிகளுக்கு அல்லது துறவியாக முயல்கிறவர்களுக்கு அல்லது தவம் செய்கிறவர்களுக்கு நிச்சயமான 2 எதிரி பேர் இருக்கிறார்கள் பாருங்க. யார் என்றால், ஒன்று காமம், அடுத்தது கோபம். இந்த காமத்தையும் கோபத்தையும் எவன் அடக்குகிறானோ அவன்தான் ஞானி, அவன்தான் முனிவன். மனுஷனுக்கு எல்லா பலகீனங்களும் உண்டு, இல்லை பலகீனம் இருந்தால் தான் மனிதன். அதுல பெரிய பலகீனம் இந்த காமமும் கோபமும். இதுக்கு என்ன நம்முடைய புலவர்கள் இதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள், இதுக்கு உயிர் குணம் என்று பெயர். மற்ற குற்றங்கள் எல்லாம் வெளியில இருந்து நமக்கு உள்ளே போகும், காமமும் கோபமும் உள்ளே இருந்து வெளியில வரும். இதை ஒருத்தன் அடக்கிட்டான்னு வைங்க, அவன் பெரிய ஆள். காமத்தையும் கோபத்தையும் அடக்க தெரிஞ்சவன் ரொம்ப பெரியவன். அதனாலேதான் திருமுருகாற்றுப்படையிலே சொல்லுகிறார், காமமோடு கடுஞ்சினன் கடிந்த காட்சியர். அந்த முனிவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நக்கீரர் சொல்லுகிறார், காமமோடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர். அப்படிப்பட்டவன் தான் போறானா முருகனை கும்புற. ஏனென்றால் உள்ளே இருந்து வருகிற குணங்கள் எப்ப வரும் என்று தெரியாது. சும்மா ஒரு வினாடியில நம்ம பற்றி அமர்த்தி பிடித்தி போட்டு போகிறோம். எப்பவும் சொல்றேன் பாருங்க, பிழை செய்யறவனை வெறுத்து பழகாதீங்க. ஏனென்றால் பிழை பல பேர் நினைச்சு செய்யறான், அவனை வெறுக்கலாம். சில பேர் பிழை சந்தர்ப்பம் நம்ம பிழை செய்ய விட்டுடுது. நாங்கெல்லாம் நல்லவர்களா இருக்கிறோம் என்றால், சும்மா பொதுப்பட சொல்றேன், நாங்கள் நல்லவரா இருக்கிறோம் என்றால் என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் நல்லவர் என்பது காரணம் இல்லை, நாங்கள் கெட்டுப்போக சந்தர்ப்பம் வரவில்லை என்பதுதான் காரணம். நான் சொல்றது உண்டு, கெடுகிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அதை மறைக்கிறதுக்கான வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுத்து எத்தனை பேர் நல்லவனா இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. பருத்தித்துறையில் ஒரு கோயிலில் ராமாயணத்தோட சொற்பொழிவு 30 நாள் பேச்சு. 5000 பேர் கேட்டான். ஐயா பொய்யில்லை, நான் என்ன புடுகிறதா நினைச்சிடப்படாது, உண்மையாக சொல்கிறேன். 5000 பேர் கேட்டான். நான் கதை சொல்லி முடியக்க நான் புழுகேன்றது உங்களுக்கு தெரியும். பெட்டைகள், பிள்ளைகள், அம்மாமார், அப்பாமார், அந்த ஊரே அங்கே கூடிரும். கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் தலை தெரியும். எனக்கும் ஆனந்தமான ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் ஜனம் ரெட்டிப்பாகும். நான் நினைச்சேன், ராமாயணத்தை நான் நல்லா தான் படிச்சிருக்கிறேன். இப்படி சொல்ல சொல்ல ஜனம் இந்த மாதிரி ஆவண்டு கேட்குதுலேருந்து எனக்கு ரொம்ப பெருமை. 28ஆம் நாள் பேச்சு.
ஒவ்வொன்று ராமாயணம் போகுது. அத்தனை பேரும் இருக்கிறான், டியூப் லைட்டா பூட்டி தள்ளி இருக்கிறான் அந்த வீதி முழுக்க. 28ஆம் நாள் பேச்சு. நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று கரண்ட் போயிட்டது. கரண்ட் போன அடுத்த நிமிஷம் அடிச்சான் பாருங்க விசில். கூயின்னு அடிக்கிறான் விசில். கிடந்த மண்ணுகள் கல்லுகள் எல்லாம் எடுத்து மேடையில் இருந்த எனக்கு பாலாபிஷேகம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்ன ராமாயணம் எந்த அளவு வேலை செய்திருக்கேன். அப்ப எனக்கு அன்றைக்கு தான் தெரிஞ்சது, இந்த 28 நாளும் இவன் ராமாயணத்திலேயோ என்னலையோ மயங்கு கேட்கல, அவனுக்கு கல்லறிய வாய்ப்பில்லை. அடிச்சா ஆறறியான்னு தெரிஞ்சு போம். அன்றைக்கு தான் லைட் இல்லாம போச்சு. இந்த துளைவான ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அறுக்கிறானே, இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுறான், அடிச்சே தள்ளி விட்டுட்டான். இப்படித்தான் நாங்க கன பேர் நல்லவர்களாக இருக்கிறோம். சந்தர்ப்பம் வரவில்லை. சந்தர்ப்பம் வந்து விட்டால் இந்த காமம் கோபம் டக்குண்டு விஸ்வரூபம் எடுக்கும். அதனால்தான் நான் திருவள்ளுவரை ரொம்ப மதிக்கிற ஒரு ஆள். மதிக்கிறதுக்கு காரணம் அவர் திருக்குறள் பாடினது இல்லை, அவற்றை உலகியலை விளங்கின தன்மை தான் எனக்கு ரொம்ப விருப்பம். அரசியல் படிக்கிற பொழுது அரசியல் செய்கிறார். அரசியல் செய்து ராசாவினுடைய இறைமாட்சி சொல்லி போட்டு குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். இறைமாட்சிக்கு அடுத்தது குற்றம் கடிதல். நான் ஆரம்பத்தில் நினைத்தது ராசா மற்றவருடைய குற்றங்களை கடிய வேணும்ன்றதுக்கு தான் அதிகாரம் என்று நினைச்சேன். படிச்சு பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சது, திருவள்ளுவன் எப்பேற்பட்ட ஆண்டு மற்றவர் குற்றம் கடிகிறதை பற்றி சொல்லல. ராசாவா இருக்கிறவன் முதல் தன் குற்றம் கடிய வேண்டும் என்று 10 குறள் எழுதியிருக்கிறான். 10 குறளையும் ராசா எப்படி தன் குற்றம் கடிய வேண்டும் என்றதுதான் செய்தி. இதுல என்ன பண்ணினார் பாருங்க, கடைசியா வந்து 10 குற்றம் குறளும் அப்படி துப்புரவாயிரு, நீ துப்புரவா இருந்தா தான் மற்றவனை துப்புரவாக்கலாம் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து 10வது குற்றத்துல சொன்னார், அப்படி உன்னால சரியா துப்புரவா இருக்க முடியாட்டி நீ துப்புரவா இல்லாதது மற்றவர்களுக்கு தெரியாம என்றாலும் இருந்தார். காதுக்குள்ள கூப்பிட்டு ரகசியமா சொல்லுது பாருங்க திருவள்ளுவன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பாருங்க. ஏனென்றால் அதுக்கு பரிமேலரை வந்து உரை எழுதுறார். காமமும் கோபமும் முற்றக்கடியா அல்லனாயில், காமமும் கோபத்தையும் குற்றத்தை கடிக்கின்றோன்னா நான் குற்றம் கடிந்து விட்டேன், நான் காவி போட்டு விட்டேன், ஆக காமமும் இல்லை கோபமும் இல்லை என்று சொன்னா டூப்பூர்றான அர்த்தம், பொய் என்ற அர்த்தம். காமத்தையும் கோபத்தையும் எவரும் முற்றக்கடிய முடியாது. ஆகவே காமத்தையோ கோபத்தையோ அரசன் தனக்குள்ளே வைத்திருந்தால் அதை மற்றவருக்கு தெரியாமல் அந்த காமத்தை அனுபவிக்க தெரிய வேண்டும். தெரிந்தால் அதன் வழி எதிரிகள் உள்நுழைவார் என்று பரிமேலழகன் எழுதினான். ஏனென்றால் அந்த திருவள்ளுவனுக்கு தெரியாதா காமம் கோபத்தை முற்றா கடிந்துட்டு ராசாவா பாண்டா ஒரு பிள்ளை ராசாவா வர முடியாது. ராசாவுக்கும் இது இருக்கும். உன்னால முடிஞ்ச அளவு அடக்கு, இல்லை மற்றவனுக்கு தெரியாத அனுபவிக்க தெரியும். களவுக்கு சப்போர்ட் பண்ண இல்லை, தலைமைக்கு வழி சொல்றார் திருவள்ளுவர். இது சார்பரம் பொறுப்பாளரம் அப்படி சொல்றாரு பாருங்க. அது வெளியிலையாவது தெரியாம பார்த்துக்கொள். தெரிஞ்சது இந்த ராசாவுக்கு இதுதான் வீக் பாயிண்ட், இதுக்குள்ளால போனா இவருடைய உள்ளுக்கு போய் ரகசியம் அறிஞ்சிடலாம், அவனுடைய எதிரி பூந்துருவான். இதை காட்டாத வெளியிலே என்று சொன்னார். என்னென்றால் அவருக்கு தெரியும், பரிமேலருக்கு தெரியும் காமமும் கோபமும் உயிர்குணங்கள். இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனாலே சொல்லுகிறான் விஸ்வாமித்திரன், தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விலக்காவண்ணம். அசுரர்கள் வந்து 2 அசுரன் வந்து விஸ்வாமித்திரர் யாகத்தை தொடங்க குழப்புறான். ஒருத்தனுக்கு சுபாகு என்று பெயர், ஒருத்தனுக்கு மாரீசன் என்று பெயர். காமம் கோபம், சுபாகும் மாரீசனும். இதுல பாருங்க 2 அரக்கர்கள். கடைசி முடிவு என்னன்னா, ஒரு அரக்கனை ராமன் கொன்றான், ஒரு அரக்கனை ராமனாலேயே கொல்ல முடியல. கோபத்தை கொஞ்சம் கொள்ளலாம், காமத்தை வெல்லவே முடியாது. இதெல்லாம் ராமாயணத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நுட்பங்கள். ஏன் ஒருத்தனை அடிச்சு முடிச்சுட்டான், மற்றவனை ஓய பண்ணி முடிஞ்சதே தவிர வெல்ல முடியல. அவனை தூக்கி எறிஞ்சானே தவிர அவன் சாக இல்லை. பிறகு வந்து கோளாறு பண்ணிட்டு போயிட்டான். இது இயற்கை பாருங்க. இதை விளங்கி கொண்டு சொல்றார்கள், தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விலக்காவண்ணம் செருமுகத்து காத்தி என. இப்பதான் விஷயத்துக்கு வர்றார் விஸ்வாமித்திரன். சொன்னோன்னா ஓஹோ அப்படி அப்படி இவர் ரொம்ப சந்தோஷமா கதை கேட்கிற ஒரு மாதிரி கேட்டுக்கொண்டிருந்தார். சொன்னார், செருமுகத்து காத்தி என்ன, போர்க்களத்திலே அந்த அசுரர்களிடமிருந்து என் யாகத்தை காக்க நின் சிறுவர். இப்பதான் தசரதன் ஒருக்கா இப்படி எழும்பி இருந்திருப்பான். என்னது பிள்ளைகளை கேட்கிறாரா? தன்னை இல்லவா கேட்பான் இவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் பக்குண்டுச்சு தசரதனுக்கு. என்னடா பிள்ளைய பற்றி இவர் ஏதோ தொடங்குறார். என்ன சுவாமி நின் சிறுவர் 4 வரையினும், ஓஹோ 4 பிள்ளையும் கேட்க போறாரோ இவன் நினைச்சிருப்பான். 4 வரையினும் கரிய செம்மல் பொத்தீருண்டு இவருக்கு நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருந்து கருப்பு படியென அனுப்புட்டார். கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான் என்றான் கம்பன். என்ன கேட்கிறான்? ராவண தாடாண்டு கேட்கிறான். ராமனே என்று சொல்லல, கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி.
இப்ப பாருங்க, உடனே தசரதன் ராமனை கேட்டான்றோன்னா அவனுக்கு உயிரே போன மாதிரி ஆயிட்டு தான். இப்ப நான் கேட்கிறேன், கருப்பு படிகள் 2 பேரில் வீட்டில் இருந்தவங்க, கருவல் படியை தாண்டுதானே இவர் கேட்டது, ராமனை தாண்ட கேட்டவர். கரிய செம்மல் ஒருவனை தந்துடுதி, கருப்பு படியினை தாண்டு கேட்டோன்னே இவரே ராமன் நினைச்சார், அவர் பரதனையும் கேட்டிருக்கலாம் அல்லவா? அதுதான் தமிழ்ல ஒரு நுட்பம் பண்ணியிருக்கார் பாருங்க. அவர் எப்படி கேட்கிறார், கரிய செம்மல் ஒருவனை தந்துடுதி. 2 பேர்ல ஒருத்தன்ன்றதில்ல அர்த்தம். ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்பது பொருள் தமிழிலே. ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய கச்சியப்பர். அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன். ஒரு திருமுருகன் என்றால் ஒரு முருகன் வந்தவர் என்று சொல்லணுமா? 2 முருகன் வந்தவரையில் ஒரு முருகன் தான். அதிலே ஒரு ஒப்பற்ற திருமுருகன் வந்தான் என்று அதுக்கு பொருள். ஒரு என்றால் ஒப்பற்ற என்ற அர்த்தம். திருவாசகத்திலே வரும் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஒப்பற்றவன் காண்க என்று அதற்கு பொருள். இப்ப ராமன் தான் கேட்டது என்று எப்படி தசரதனுக்கு தெரிந்தது என்றால், கரிய செம்மல் ஒருவனை தந்திடி என்றால் கருப்பு படிகளுக்குள்ள ஒப்பற்றவனை தாண்டா அது ராமனைத்தானே என்று தசரதனுக்கு விளங்கி போச்சு. பதறினான், கலங்கினான், விஸ்வாமித்திரரை வணங்கினான். சுவாமி, அவர்கள் சின்ன பிள்ளைகள், என்னும் அஸ்திர பிரயோகங்களே அவருக்கு வரவில்லை, இப்பதான் படிக்கிறாங்க, நான் வர்றேன் சுவாமி, நீங்க புறப்படுங்கோண்டான். இருக்க விட்டா இருந்தால் இன்னும் கேட்க மட்டும் பயம். விஸ்வாமித்திரர் அதை சொன்னோனே கம்பன் சொல்லுகிறார், அதை சொன்னோனே தசரதனுக்கு எப்படி இருந்ததாம். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல். வந்தவன் பெரியாள் தான், பெரியாளும் கேட்கிறத கேட்டா தானே பாருங்க சந்தோஷமா, அவன் கழுத்தக்கு உயிரை கேட்கிறானே. எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்துள் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும்புளையில் கனல் நுழைந்தால் என செவியில் நுழைதலோடு. என்ன தெரியுமா கம்பன் சொல்லுகிறான், அந்த அவன் சொன்ன சொல் எப்படி இருந்ததா? மர்மமண்டா மார்பு என்று அர்த்தம். மார்பில் அம்பு பாஞ்சு புண் கொதிச்சு போய் சிதல் கூட்டி கிடக்குது, அதுக்குள்ள நெருப்ப காய்ச்சி அமர்த்தி விட்ட மாதிரி கிடந்ததுண்டான். தசரதனுடைய வேதனையை சொல்றதுக்கு கம்பனுக்கு இத்தனை சொல் தேவைப்படுது. மர்மத்துள் எரிவேல் பாய்ந்த புண்ணெல்லாம் பெரும்புளையில் கனல் நுழைந்தால் எனச்செவியில் புகுதலோடும். இங்கதான் கம்பன் கொண்டு ஒரு முத்திரை வைக்கிறார். உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த. இவனுக்கு ஏற்கனவே உள்ளுக்கு ஒரு கவலை இருந்துதான், அது என்ன என்றதை நாளைக்கு சொல்லுவேன் அல்லது இன்னொரு நாளைக்கு சொல்லுவேன். உள்நிலாவிய துயரம் பிடித்து, இவனுக்கு ஏற்கனவே உள்ளுக்கு ஒரு கவலை, ராமனுக்கு ஆபத்து வந்துடுமோ. எப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, அன்பு மிகுதியினுடைய ஒரு அடையாளம், தான் அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு தீமை வந்து விடுமோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அது அன்பினுடைய அடையாளம். இந்த படிகளுக்கு அம்மா மேல கோபம் வரும், எல்லாம் பலிக்கிட்டு கிளிக்கிறது, சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடும் போட்டு, அப்போ அங்கால லொரி வரும் பார்த்துப்போ, இங்கால கார் வரும் பார்த்துப்போ அப்படின்னு அடிபடவா சொல்ற அம்மா. ஏனென்ன நான் சும்மா பொருளான லொரி வரும் கார் வரும் என்று வெறுட்டுற என்னன்னு இவன் கேட்பான். ஏனென்றால் தான் அன்பு கொண்ட பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று எண்ணுவது தாய்மையினுடைய அன்பினுடைய அடையாளம். இவனுக்கும் இந்த பிள்ளைகள்ல ராமன்ல எல்லையத்த பாசம் வச்சுட்டான் பாருங்க. அந்த பாசம் தீமை வந்துடுமோ என்று பயம் இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது, அது பிறகு சொல்றேன். அந்த காரணத்தை நினைச்சு கம்பர் சொல்கிறார், உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடுந்துயரம் காலவேளா. அவன் பட்ட துன்பம் எப்படி இருந்தது என்றால், எப்படி வந்து கண்ணில்லாத ஒருவனுக்கு, இந்த ஓமையை பாருங்க நான் எப்படி ரசித்தேன். கண்ணில்லாத ஒருவனுக்கு கண்ணை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் பிறந்ததுக்கு பார்த்ததே இல்லை, ஐயா பார்த்துட்டே லைட் என்ன அது என்ன காஞ்சிபுரம் என்ன தோடு என்னன்ட்டு சந்தோஷமா நிற்கிறான். அந்த சந்தோஷமா இருக்கிற பொழுது கண்ணில்லாமல் இருந்தால் இந்த சந்தோஷம் எல்லாம் இல்லை பாருங்க. எல்லாம் சந்தோஷமா பார்த்து கொண்டு நிற்கிற பொழுது மச்சான் இங்கே வாண்டு கூப்பிட்டு, அவரை கிட்டலையில் கூப்பிட்டு, இவ்வளவும் பார்த்தது போகணும் தானே போதும் குத்தி விட்டான் கண்ணை ஒருத்தர். சும்மா குருடனா இருந்திருந்தா, பாக்கையில குருடன் அவன் பேசாம இருந்திருப்பான். சும்மா இருந்தவனை கூப்பிட்டு கண்ணை கொடுத்து பார்த்து ரசிச்சு கொண்டு கேட்க குத்தி விட்டது போல இருந்தது இவருக்கு தசரதனிடம் கேட்டது என்றான். எண்ணிலாக அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்துள் எளிவேல் பாய்ந்த புண்ணெல்லாம் பெரும்புளையில் கனல் நுழைந்தால் எனச்செவியில் பூதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உண்ட ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடுந்துயரம் காலவேளான். யமன் வந்து பிச்சை கேட்கிறது போல இருந்தது என்றான் கம்பன். யமன் வந்து பிச்சை கேட்கிறது போல இருக்குதாம். அவனை விஸ்வாமித்திரன் சொல்ல பொழுது கொடுங்கூற்று என்றான். கொடுங்கூற்று என்கிறான் கம்பன். எனக்கு அது ரொம்ப சந்தேகம். இந்த சொல்ல கம்பன் போட்டிருக்கலாமா? கூற்றை கொடுங்கூற்று என்று சொல்லலாமா? தப்பாச்சே. கூற்று தான் இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு ஆள். அதுக்கும் வாங்க தொலைஞ்சுதோ தொலைஞ்சுது, என்ன செய்கிறவனையும் கொண்டு போயிருதே.
இவர் எவ்வளவுதான் அடுக்கி வச்சுட்டு படுத்து கிடந்தாலும் அடுத்த நாள் ஆளை தூக்கி இல்லை போட வேண்டி கிடக்குது. யமனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம், ஒருத்தனுக்கும் சார்பு பண்ண மாட்டான். அப்ப யமன் நல்லவன், தர்மவான். இப்ப விஸ்வாமித்திரன் கொடுமையானவன் என்று சொல்றதுக்கு கொடுங்கூற்று என்று சொன்னால் யமன் பொல்லாதவன் என்றெல்லாம் ஆகிவிடும். கூற்று இறந்தால் போல நின்றான் என்றான் கம்பன். அதுக்கு என்ன அர்த்தம் என்றா பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. கூற்று உயிரெடுக்கிறது, அதுக்கு உரிமை. உயிரெடுக்கண்டா என்ன செய்யணும்? வரணும், டக்குண்டு உயிரெடுக்கணும், போகணும். வந்து எனக்கு முன்னால நின்று, ஜெயராஜ் கம்பபாரதி, நீ நல்ல மனுஷன், கம்பன் விழா எல்லாம் நல்லா நடத்தி இருக்கிற, ராமாயணம் இப்போ 2 நாளாக நல்லா பேசுகிற, ஆனால் இந்த உயிரை கொண்டு போக வேண்டியிருக்கு, ஒருக்கா கொண்டு போக வர்றியோன்னு கேட்டா அவனை கொல்லாமல் என்ன செய்கிறது? நீ வந்தா எடுக்கத்தான் போகிற, இல்லை நான் தரையில் விடண்டா விட்டுட்டே போகிற, இல்லைத்தானே? எப்படியும் கொண்டு போகிற, கெஞ்சிற மாதிரி வந்து கேட்குறாராம், உயிரை தாங்கட. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தவர், சிவபுராணம் முழுவதையும் பாடமாக்க சொல்லுவான் பாவி, 8ஆம் வகுப்புல. அந்த ஆளை இப்போ நினைச்சு வணங்குறான், அது வேற. அந்த ஆள் என்ன செய்யும், எங்களுக்கு நாங்கள் பாடமாக காட்டி, அவர் படிப்பிக்க மாட்டார். இதுதான் அவற்றை பொழுதுபோக்கு. வந்து சிவபுராணம் முழுக்க பாடமாகி முதல் நாள் புத்தகம் திறந்தோன்னே சிவபுராணம் முழுக்க பாடமாக கண்ட நான் மாணிக்க வாசராயிலும் இருக்கணும். 1-2 மாணிக்க வாசர் இருந்தவங்க அவங்க பாடமாக்கி போட்டு வந்துடுவாங்க. எங்கள் தவளையை எழுப்புவேன், இங்கே வா பாடம் போண்டா, பாடம் இல்லை இங்கே வான்ட்டு. இந்த நாங்கள் என்றைக்கும் அவரை மறக்க முடியல பாருங்க. இந்த மேசையில் இப்படி கன்னத்தை வைக்க சொல்லுவேன், மேசையில் முறையில் இருக்க வேண்டிய ஆட்கள் இப்படி கன்னத்தை வச்சோன்னே இப்படி தடவுவேன். அப்போ உமக்கு சிவபுராணம் பாட நேரம் இல்லை என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சு பதறும். என்ன தெரியுமோ, இப்படியே தடவித்து திடீர்னு அடிப்பார் கன்னத்தில் மேசையோட சேர்த்து. எத்தனையோ வாத்தி எங்களுக்கு அடிச்சு தான் இருக்குது, ஆனால் அந்த வாத்தி ஒன்றும் ஞாபகம் இல்லை. இந்த வாத்தி நிற்கிறதுக்கு காரணம் தண்டனையை கூட ஒரு கெஞ்சிற மாதிரி கேட்கறது ஒரு கொடுமை அல்லவா? அதனாலதான் விஸ்வாமித்திரனை நினைச்சோன்னே கோபம் வந்தது கம்பனுக்கு, கொடும் கூற்றனை இறந்து நின்றான் என்று பாடி முடிக்கிறான். இப்போ விஸ்வாமித்திரன் கோபிச்சு கொண்டு எழும்பினான், எனக்கு நீ வர வேண்டாம், ராமனை தருகிறாயா இல்லையா, தருகிறாயா இல்லையா, தருவதானால் தா, இல்லாவிட்டால் நான் போகிறேன் என்று புறப்பட்டான். வசிட்டர் எழும்பினார், விஸ்வாமித்திரனை தடுத்தார், தசரதனை தடுத்தார். தசரதனே இங்கே வா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா? வந்திருக்கிறவர் யார்? விஸ்வாமித்திர முனிவர். எப்பேற்பட்ட முனிவர்? அந்த முனிவர் தன்னுடைய யாகத்தை தான் காக்க முடியாமலா உன்னிடம் வந்து உன் மகனை தா என்று கெஞ்சுகிறார்? உன் பிள்ளைக்கு அளவறி விஞ்சைகள் வந்து சேர்கின்ற காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் நான் தாண்டா பாடம் சொல்லிக் கொடுத்தேன், உனக்கு பெரிய உன் பிள்ளைக்கு அளவற்ற வித்தைகள் எல்லாம் வருகிற காலம் வந்தபடியால் தான் விஸ்வாமித்திரர் வந்து தேடி நிற்கிறார், உடனே அனுப்புகின்றார். நல்ல வாத்தியார், நல்ல வாத்தியார். இங்க பாருங்க, எப்பவும் சொல்ல ராமனுக்கு 2 வாத்தியார், ஒரு ஆள் வசுட்டன், அடுத்தது விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரத்தை அனுப்பினதாருண்டா வசுட்டன் தான். இப்ப வாத்திமார் விட மாட்டேன், இதை எந்தபடி முத்திரகுத்தோனமே. ஏனென்றால் அது நாளைக்கு அது விவரமா சொல்றேன். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை கற்பிக்கும் போது அடிப்படை உண்மைகளை சொல்லாமல் தான் கற்பிக்க வேண்டும். பிறகு மேல் கல்விக்கு வருகிற பொழுது அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2க்கு 2 வாத்தியார் இருக்க வேண்டும். ஏன்? அடிப்படையை சொல்லிக் கொடுத்தவரை இப்ப இது பிள்ளைடா, இப்ப நான் சொல்றதான் சரி என்று சொல்ல தொடங்கினா இந்த ஆள் இப்ப அந்த நாள் தொடக்கம் இப்படி தாண்டா டூப்பு விடுதுன்றான் இவன். அடிப்படையை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் உயர்கல்வியை சொல்லிக் கொடுக்கப்படாது, அதுக்கு வேற ஆசிரியர் வைக்க வேணும். உயர்கல்வியை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அதுக்குரிய தகுதியோடு இருக்கவர். சில நேரத்தில் அது வேணாம் விட்டுருவோம். உயர்கல்வி கற்கிற ஆசிரியர் இந்த கீழ்கல்வி கற்கிற விட கீழே நிற்கிறார், அது நம்ம விதி. இவர் அவர்கிட்ட கொடுத்தா அவர் அதுக்கு மேல தயார் பண்ணி அனுப்பணும். வசுட்டனே சொன்னான், இனி ராமனுக்கு நல்ல காலம் வந்துட்டு அனுப்ப வேண்டாம். உடனே தசரதனுக்கு கொஞ்சம் புத்தி வந்துட்டு, குரு சொன்னா சரியா தான் இருக்கும், போய் விழுந்து கும்பிட்டார் விஸ்வாமித்திரரை. சுவாமி திரும்பி வர வேணும் என்றான். நீங்கள் தான் இனி என் பிள்ளைகளுக்கு, நீங்கள் தான் இனி தந்தை தாய் குரு எல்லாம். சேவகர்களை கூப்பிட்டான். கம்பன் ரொம்ப நுட்பம் பண்ணான், பாட்டி சொல்ல நேரம் இல்லை. என்ன சொன்னானாம், ராமனை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டானாம் சேவகர்களுக்கு. ராமனை கொண்டு வாருங்கட்டா என்ன அர்த்தம் தெரியுமோ? ஆரை கொண்டு வர்றது? குழந்தையை தான் கொண்டு வர்றது. ராமனை அழைச்சு வாருங்கட்டு சொல்ல வேணும், கொண்டு வாருங்கோன்றான் கம்பன். தசரதன் ஏனென்றா, என்னமே இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளை தான், இப்ப கூட நீ மனம் மாறினா அவனை விட்டுட்டு நான் வந்துடுறேன் என்று அது கெஞ்ச. கம்பன் ரொம்ப நுட்பமா 2 வரியில போட்டு அடுத்த 2 வரியில போடுறான். ஒரே பாட்டில் அடுத்த 2 வரியில கம்பன் போடுறான், சேவகர்கள் போய் ராமனை வரும்படி அழைத்து வந்தார்கள் என்றான். இவன் கொண்டு வாண்டி இவன் சொல்றதா போட்டு முதல் வரியில அழைச்சு வந்தார்கள் என்று அடுத்த வரியில கம்பன் போடுறான். என்னென்றால் அவன் விஸ்வாமித்திரனுக்கு துணையாக போகிற தகுதி உள்ளவன் என்று கம்பன் உறுதிப்படுத்துகிறான். அந்த தந்தை பாசம் இந்த குழந்தையாண்டி நினைக்குது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்பவும் குழந்தை தானே பாருங்க. இப்ப வந்து ராமன் வந்தவனோ ஆட்டோமேட்டிக்கா பின்னால லட்சுமணன் வந்துடுவான். அவனை யாரும் வரங்க கீழே இலவச இணைப்பு, அவன் தன்பாட்டில் வந்துட்டான்.
ராமனை கையில் எடுத்து கொடுத்தான் விஸ்வாமித்திரர். இனி இவனுக்கு நன்மை தீமை அத்தனையும் நீயே பொறுப்பு, அழைத்து போ என்று சொல்ல, ஒருவனை தந்திடுதி என்று வாங்கிக் கொண்டு விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணனை அழைத்துக் கொண்டு கானகம் தோக்கி நடக்கத் தொடங்கினான். நாளைக்கு ராமன் 2 பெண்களை சந்திக்க போகிறான். முக்கியமான இடம், எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.